The Son of Man and a sickle reaps the harvest என்கிறதான செய்தியின் தமிழாக்கம். மனுஷகுமாரனும் அவருடைய அறிவாலும் அறுவடையை அறுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 20 வரை வாசிப்போம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளியும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாலை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாலை பூமியில் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாலை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாலை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அறிவாலை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாலை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 6400 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. வாசிக்கப்பட்ட நமது பரிசுத்த வார்த்தையோடு தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. ஆமேன். ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் வாசித்ததான அந்த வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை. இன்று இரவு காணப்படுகிற இந்த அருமையான தேவனுடைய ஆவியின் அசைவாடுதலுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். இன்று இரவு நாம் ஆராதிப்போம் என்றால் நாம் ஒரு முடிவுக்கு வருவதற்குள் அது நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். நாம் அவருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது மற்றும் அவருடைய ஆவியை, அவருடைய வல்லமையை உணரும் பொழுது, சகோதரர்களே, எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். ஏனென்றால் நாம் சரியான இடத்திலே இருக்கிறோம். நாம் சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். மேலும் சரியான வெளிப்பாடு நமக்கு இருக்கிறது. அதுதான் மனுஷகுமாரனுடைய வெளிப்பாடு. நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி சுத்திகரிப்பது என்று நமக்கு தெரிந்த விதத்தில் நாம் நம்முடைய ஜீவியங்களை சிறந்த விதத்தில் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் நாம் தொடர்ந்து நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொண்டே வருகிறோம். ஆகவே நான் இதை அவருடைய கிருபையை கொண்டு விசுவாசிக்கிறேன். அது என்னவென்றால், எது சரியில்லையோ அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்முடைய ஜீவியத்தில் இன்னுமாக தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த மீதி காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். தீர்க்க தரிசனத்தின்படி இங்கே இந்த கிழக்கு பாகத்தில் அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே அருளப்பட்டது போல இன்னொரு பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் அனுப்பப்படும்படியாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். இப்பொழுது ஒரு வேத புரட்டை நாம் பார்ப்போம். இந்த வேத புரட்டு தொகுப்பு எண் 58. இந்த வேத புரட்டு என்ன சொல்லுகிறது என்றால், அறுவடையானது அறுவடையின் மழைக்கு முன்பாகவே அறுக்கப்பட்டு விடுகிறது. பின்மாறி மனுஷகுமாரனுக்கும் அவருடைய அறிவாளுக்கும் முரண்பட்டதாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 14 முதல் 16 வசனங்கள் வரை மனுஷகுமாரனை குறித்தும் அவருடைய அறிவாலை குறித்தும் இன்றிரவு சற்று நேரம் நான் பேசுவேன். மனுஷகுமாரனும் அவருடைய அறிவாலும் அறுவடையை அறுக்கிறது. மேலும் இப்பொழுது நான் வாசித்த வெளிப்படுத்தல் 14 முதல் 16 வரை மற்றும் மத்தேயு 13 24 முதல் 30 மற்றும் மத்தேயு 24
14 போன்ற இந்த வேத வசனத்தின்படியும் மற்றும் தேவன் தீர்க்கதரிசி பிரன்னாமுக்கு காண்பித்த தரிசனத்தின் அடிப்படையிலும் 1951 பிறகும் இன்னுமாக அந்த ஆத்தும அறுவடை விடப்பட்டு களத்தில் இருக்கிறது என்பதை குறித்து அவர் நிச்சயமுடையவராயிருந்தார். அவர் ஆப்பிரிக்காவில் அந்த மகத்தான கூட்டங்களை நடத்தின பொழுது ஆப்பிரிக்காவில் மாத்திரம் 1,00,000 ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்தினார். மற்ற இடங்களில் 50,000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார். ஆனால் தீர்க்கதரிசியுடைய கூட்டங்களிலேயே மிகவும் மகத்தானது எது என்றால் 1951 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. அவர் அநேக நகரங்களுக்கு சென்றார். அது வெறும் ஒரு நகரம் மாத்திரமல்ல, அவர் அநேக நகரங்களுக்கு சென்றார். 10 வார காலத்திற்குள்ளாக அவர் 127 ஆராதனைகளை நடத்தி 1,00,000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார். அதில் ஒரே ஒரு பிற்பகலில் 30,000 ஆத்துமாக்கள் மனம் திரும்பினார்கள். அதில் 10,000 பேர் மகமதியர்கள் என்று மதிப்பிடப்பட்டது. ஒரே தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள். அவர்களுடைய தீர்க்கதரிசி முகமது சகோதரன் பிரன்னாம் மகத்தான ஒரு எதிர்பார்ப்போடு கூட மரித்தார். அவருடைய புத்தகங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவருடைய ஒளிநாடாக்களை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். தீர்க்கதரிசி ஒரு மகத்தான எதிர்பார்ப்போடு கூட மரித்தார். அந்த மகத்தான எதிர்பார்த்தல் என்னவென்றால், அவர் மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு செல்ல வாஞ்சித்தார். அவர் ஆசியாவில் போய் தன்னுடைய கூட்டங்களை முடித்து அதன் பிறகு கடைசியாக இந்தியாவை சென்றடைய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அங்கே பவுல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கூட்ட மக்கதோனியா ஜனங்களை பவுல் தரிசனத்தில் கண்டது போல சுவிசேஷத்திற்காக கேட்டுக்கொண்டிருக்கிற 3,00,000 மக்கள் இந்தியாவில் கூடி வருகிறதை அவர் கண்டார். சகோதரன் பிரன்னாம் ஒரு மகத்தான எதிர்பார்ப்போடு கூட மரித்தார். ஏனென்றால் அவர் 30,00,000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திய பிறகும், உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு மகத்தான கூட்டத்தை பெற்றிருந்த பிறகும் அந்த அறுவடையானது முற்றிலுமாக அறுக்கப்படவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் ஏக்கத்தோட கூட அவர் மரித்தார். அவர் சொன்னார், அந்த ஜனங்களின் கூக்குரலை நான் கேட்கிறேன் என்று. அவர் சொன்னார், நான் மும்பையில் பார்த்த அதே கோர காட்சிகள் 10 வருடங்களுக்கு பிறகும் கூட அது என்னை விட்டு நீங்காமல் போனது. அந்த வறுமையினால் பாதிக்கப்பட்ட வியாதியுற்ற ஜனங்கள், என்னால் இரவில் உறங்க கூட முடியவில்லை. ஜனங்கள் பிசாசுகளால் பிடிக்கப்பட்டு கத்திக் கொண்டிருக்கிறதையும் வியாதிகளால் பீடிக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கும் பொழுது என்னால் தூங்க முடியவில்லை. 1951 இருந்து ஒவ்வொன்றும் சுருக்கமாக செய்யப்பட்டது. மேலும் சகோதரன் பிரன்னாம் 10 நீண்ட வருடங்கள் ஆப்பிரிக்காவிற்குள் திரும்ப செல்வதற்காக முயற்சி கொண்டிருந்தார். அவர் ஒரு தவறை செய்து விட்டார். அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து ஆப்பிரிக்காவிலேயே பிரசங்கித்துக் கொண்டிருக்க வேண்டியவர். ஆனால் அவர் இந்தியாவுக்கு சென்று விட்டார். அந்த காலகட்டத்திலே இன்னும் களத்தில் இருக்கிறதான அநேக ஆத்துமாக்களை குறித்த அநேக தரிசனங்களை அவர் கண்டார். அது அவருடைய இருதயத்தை கிழித்து எறிந்து விட்டது. அவருக்குள்ளாக அவரை சுக்குநூறாக்கி விட்டது. அதுவும் அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார் என்றும், அதன் விளைவாக அவர் அதிகமாக கஷ்டப்பட வேண்டும் என்றும், அதனால் தான் திரும்பவும் அந்த ஜனங்களிடத்திற்கு அவரால் போக முடியாமல் போய்விட்டது என்றும் அறிய வந்தபோது அது இன்னும் அவரை அதிகமாய் பாதித்து விட்டது. 10 வருடங்கள் கடந்தன. அவர் கடந்து போகிற நேரமும் வந்துவிட்டது. கிட்டத்தட்ட 1965 வருடம் கடைசியாக அவர்கள் சகோதரன் பிரன்னாமை ஆப்பிரிக்காவுக்கு செல்ல அனுமதி அளித்தனர். அப்பொழுது அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவர் தன்னுடைய கடவுச்சீட்டை திறந்து பார்த்த பொழுது அங்கே அவர் ஆப்பிரிக்காவுக்கு வேட்டைக்காக மாத்திரமே செல்ல முடியும் என்றும் பிரசங்கிக்க கூடாது என்றும் சொல்லுகிற ஒரு முத்திரையை கண்டார். அவர் சொல்லுகிறார், அதை கேட்ட பொழுது அப்படியே என் இதயமே நின்று விடுவது போல் ஆகிவிட்டது என்று. அதுதான் அவருடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறதா இருந்தது. அவர் அந்த பிசாசு பிடித்தவர்கள் மற்றும் வியாதியஸ்தர்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டார். மேலும் அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் சுவிசேஷத்தை கேட்கும்படியாக கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டார். ஆகவே அவர் அங்கே திரும்பி செல்ல ஏங்கினார். அந்நேரம் முதற்கொண்டு அவர் ஜெபித்தார், அழுதார். அந்த அறுவடை இன்னும் முடியவில்லை என்று அவர் அறிந்திருந்தார்.
அங்கே களத்தில் இன்னுமாக ஒரு அறுவடை விடப்பட்டிருக்கிறது என்று அவர் அறிந்திருந்தார். தேவனுடைய தீர்க்கதரிசி புறப்பட்டு சென்று விட்டார். ஆனால் அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இன்னும் களத்தில்தான் இருக்கின்றன என்றும் வேறு யாரோ சென்றுதான் அந்த அறுவடையை அறுக்க வேண்டும் என்றும் நான் உங்களுக்கு நிரூபித்தும் இருக்கிறேன். சகோதரன் பிரென்னாம் அந்த அறுவடையை அறுப்பதற்கான எந்த விதமான ஊழியத்தோடும் உயிர்த்தெழுந்து வரப்போவதில்லை. ஏனென்றால் தேவன் அதற்காக வேறொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மேலும் அது எப்படி செய்து முடிக்கப்படும் என்பதை ஏற்கனவே அவர் செய்திகளில் மூலமாக வெளிப்படுத்தியும் இருக்கிறார். அந்த அறுவடையை அறுக்க சகோதரன் பிரென்னாம் ஒரு உயிர்த்தெழுதலில் திரும்பி வருவார் என்பதை ஆதரிக்கும் எந்த ஒரு செய்தி மேற்கோளோ அல்லது ஒரு வேத வசனமோ எங்குமே இல்லை. நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன் என்று சகோதரன் பிரென்னாம் தனிப்பட்ட பிரதிப்பெயரில் சொல்லி இருந்தாலும் ஒரு அப்போஸ்தலனோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியோ இது போல தனிப்பட்ட பிரதிப்பெயரில் பேசி இருந்தாலும் அவை அந்த குறிப்பிட்ட நபரை தான் குறிக்கிறது என்ற அர்த்தமில்லை என்பதை நிரூபிப்பதற்கு அங்கே சில வேத வசனங்கள் இருக்கின்றன. அதற்கு ஆதாரமாக ஒரே ஒரு வேத வசனத்தை மாத்திரம் நான் தற்போதைக்கு தருகிறேன். அது என்னவென்றால் வெளிப்படுத்தல் 10:11. யோவான் அந்த 7 முத்திரைகளை கொண்ட புத்தகத்தை புசித்தான். அதன் பிறகு அந்த தூதன் அவனிடத்தில், நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். நீ யோவானாகிய நீ. ஆனால் யோவான் அதை நிச்சயமாக செய்யவில்லை. அதோடு கூட முத்திரைகளின் புத்தகம் அந்நாட்களில் திறக்கப்படவே இல்லை. அப்படி இருக்க அந்த புத்தகத்தை புசிப்பது எப்படி? அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவது எப்படி? அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக யோவான் எந்த அளவுக்கு அவன் ஏங்கி இருக்க வேண்டும். அதன் பிறகு அவன் சொல்லுகிறான், நான் போவேன் என்று கர்த்தர் என்னிடம் சொன்னார் என்று. ஆம், ஆகவே சகோதரன் பிரென்னாம் நான் போவேன் என்று அவர் சொன்ன ஒவ்வொரு இடத்திலும் பிரியமானவர்களே அதை நிரூபிப்பதற்கு வேத வசனங்களில் நமக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. அதாவது தேவன் வேத வசனத்தில் ஒரு மனிதனிடத்தில் ஒரு காரியத்தை செய்யும்படி சொன்னார். ஆனால் ஜனங்கள் யோவானுடைய உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்க முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கிறது. அது மனிதனுடைய ஊழியம். ஆகவே சகோதரன் பிரென்னாமுடைய ஊழியம் அந்த சவாரியை மறுபடியும் செய்யும். இன்னொரு முறை ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இன்னும் உலகத்தின் மீதி உள்ள பாகங்களுக்கும் சென்று அந்த அறுவடையை அறுக்கிற அந்த ஊழியம். நான் இந்த சவாரியை மறுபடியும் செய்வேன். அது சகோதரன் பிரென்னாமுக்குள் இருந்த அந்த இருக்கிறவர் அவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரென்னாம். இன்று இரவு எங்களுக்கு உதவி செய்வீராக. மேலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே வார்த்தையை எடுத்து அது எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளாகவும் அதை வைப்பீராக. கர்த்தாவே, மகத்தான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். அதுதான் எங்களுக்கு தேவையா இருக்கிறது. ஒரு விசுவாசத்தின் தூண்டிவிடுதல், கலக்குதல். நாங்கள் இங்கு இரவிலே வெளிநாடுகளுக்குள்ளாக நோக்கி பார்த்து நினைத்து கொண்டிருக்கிறோம். அங்கே அந்த நாடுகளுக்குள்ளாக ஏழையான ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். மகத்தான கல்வி அறிவையும் மகத்தான வேத கல்லூரிகளையும் மகத்தான சபைகளையும் மற்றும் உயர்ந்த தேவாலயங்களையும் பெற்றிருந்தும் ஆனால் அவை எல்லாவற்றோடும் சேர்ந்து இழக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அமெரிக்க தேசத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களோ மழை நீரை ஜனங்கள் உறிஞ்சி கொள்ளாதபடிக்கு அது உருண்டோடி வெளியே பாய்ந்து சென்று விடும் அளவிற்கு தங்கள் பிரசங்கிகளால் சுண்ணாம்பு காரைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் ஜனங்கள் அது இன்னொரு நாளுக்கானது என்று சொல்லும் அளவுக்கு அந்த மழை நீரானது ஜனங்களுக்குள்ளாக உறிஞ்சப்படாமல் அது அந்த சுண்ணாம்பு காரை தரையில் வழிந்து ஓடி சென்று விடுகிறது. ஆனால் வறண்டு போன மற்ற தேசங்களில் உள்ள அந்த அஞ்ஞான ஜனங்களோ தங்கள் கைகளை உயர்த்தினவாறு அந்த மழையை பெற்றுக்கொள்ள ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனே, அறுவடைக்கு வயலுக்குள்ளாக சீக்கிரமாக வேலைக்காரர்களை அனுப்பும். எங்களுக்கு அங்கே மிகவும் பதறலோடு தேவை உண்டாயிருக்கிறது. ஆனால் இங்கேயோ எங்கள் தேசத்திலே நாங்கள் வெளியே தள்ளப்படும்படியாக தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். அந்த வெளிநாடுகளில் 5 லட்சம் ஆத்துமாக்களை நீர் ரட்சிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
தேவன் தீர்க்கதரிசியாகிய மோசேக்கு கட்டளையிடுதல் என்கிறதான செய்தி 1953 வருடம். பிரியமானவர்களே, இது ஒரு மகத்தான மேற்கோள். அதற்கு பிறகு சகோதரன் பிரண்ணாம் அந்த தேசங்களுக்குள்ளாக சென்று பிரசங்கிக்கவே இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அவர் மிகுந்த ஏக்கத்தோடு மரித்தார். ஆதாயப்படுத்தும்படியாக அவர் எதிர்பார்த்த அந்த 5 லட்சம் ஆத்துமாக்கள் இன்னுமாக வயலில் தான் இருக்கிறார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசி அந்த அறுவடையை அறுக்கும்படியாக மிகவும் கவனமாக இருந்தார். அதாவது அந்த அறுவடை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் ரூபகாரப்படுத்துதலோடும் தான் அறுக்கப்பட வேண்டும் என்று. அந்த மகத்தான அறுவடை அறுக்கப்படக்கூடிய ஒரே வழி என்னவென்றால் அந்த மகத்தான கட்டளையின் மூலமாகத்தான். அந்த மகத்தான கட்டளை என்னவென்றால் மார்க்கு 14:15 முதல் 16, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அதுதான் அந்த மகத்தான கட்டளை. மேலும் 1 கொரிந்தியர் 2:1 முதல் 5 வரை உள்ள வேத வசனங்களிலிருந்து சுவிசேஷமானது ஜனங்களுக்கு வந்தது என்றும் அது பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் ரூபகாரப்படுத்துதலோடும் அறுவடையை அறுத்தது என்றும் மிக நன்றாக அறிந்து கொண்டார். சகோதரன் பவுல் அதை உறுதிப்படுத்துகிறார். மேலும் அவர் சகோதரன் பவுல் 1 தெசலோனிக்கேயர் 1:5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்று அறிந்திருக்கிறீர்களே என்று பவுல் கூறினதையும் அவர் அறிந்திருந்தார். இன்னுமாக அந்த அறுவடை அறுக்கப்பட வேண்டியதா இருக்கிறது என்று அறிந்தவராகவும், மேலும் அவருடைய ஊழியம் அந்த மகத்தான கட்டளையின் ஒரு பாகத்தை மாத்திரமே நிறைவேற்றியது என்றும், மத்தேயு 24:14 ஒரு பாகத்தை மாத்திரமே அது நிறைவேற்றியது என்றும், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமானது உலகமெங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும், அதன் பின்பு முடிவு வரும் என்றும் அறிந்து அவர் மிகவும் ஒரு பதறல் உள்ள மனிதனாயிருந்தார். அவருக்குள்ளாக அநேக வருத்தங்களும் துயரங்களும் காணப்பட்டது. 30 லட்சம் ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஆதாயப்படுத்தின பின்பும், ஓ கர்த்தாவே, நான் உமக்காக ஒன்றுமே செய்யவில்லை, ஆனால் அதற்குள் எனக்கு வயதாகிவிட்டது என்று அவர் வேதனைப்பட்டார். ஏனென்றால் அங்கே வயலிலே இன்னும் என்ன மீந்திருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவனுடைய தீர்க்கதரிசி சுவிசேஷத்தை வல்லமையோடும் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற தரிசனத்தை ஜனங்கள் பிடித்துக்கொள்ள செய்வதற்காக அவர் மிகவும் பிரயாசப்பட்டார். மேலும் செய்தி விசுவாசிகளை இந்த தரிசனத்தை பிடித்துக்கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக ஸ்தாபன சுவிசேஷர்களையும் செய்தி பிரசங்கிகளையும் அந்த தரிசனத்தை பிடித்துக்கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர் இரவும் பகலும் பிரயாசப்பட்டார். அவர் இரவும் பகலும் இந்த சுவிசேஷத்தை அசலான கட்டளையாகிய அப்போஸ்தலர்களின் தராதரத்தோடும் அப்போஸ்தலர்களின் கட்டளையோடும் கூட கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் மிகவும் பிரயாசப்பட்டார். அவர் அவர்களை அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள செய்யும்படி பிரயாசப்பட்டார். ஆனால் அவர் அதில் தோல்வி அடைந்தார். ஒருவேளை அதை குறித்துதான் ஒரு 100 அல்லது 150 மேற்கோள்களை என்னால் கொடுக்க முடியும். அந்த இடத்தில் எல்லாம் சகோதரன் பிரண்ணாம் சுவிசேஷமானது பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடு செய்து காண்பிக்கப்படாத வரைக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படவே இல்லை என்று சொல்லிக் கொண்டு வந்தார். அதற்கு சாட்சியாக நான் 3 அல்லது 4 மேற்கோள்களை குறிப்பிடுகிறேன். எதிர்பார்ப்புகள் என்கிறதான செய்தி 1951. தேவன் மோசேயோடு மாத்திரம் பேசினாரா என்கிற செய்தி 1953. முடிவின் அடையாளம் 1952. இந்த கண்மலையிடம் பேசு 1953. இன்னும் 150 - 200 இடங்களில் இதே காரியத்தை தேவனுடைய தீர்க்கதரிசி உறுதிப்படுத்தி இருக்கிறார். மேலும் நான் இங்கே சபை காலங்கள் புத்தகம் பக்கங்கள் 303 மற்றும் 304 குறிப்பிடுகிறேன். தேவனுடைய தீர்க்கதரிசி ஆப்பிரிக்காவில் சில மிஷினரி பெண்களையும் பையன்களையும் சந்தித்தார். அப்பொழுது அவர் அவர்களிடத்தில் சொன்னார், நீங்கள் சுவிசேஷத்தை பரிசுத்தாவின் வல்லமையோடும் ரூபகாரப்படுத்துதலோடும் பிரசங்கிக்காத வரைக்கும் உங்களுக்கு இந்த ஊழிய களத்தில் எந்த உரிமையும் இல்லை என்று சொன்னார். எனக்கு அது போதும். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை குறித்து தேவனுடைய தீர்க்கதரிசி பெற்றிருந்த தரிசனம் இதுதான். அந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்வதை குறித்து
அவர் பெற்றிருந்த அந்த தரிசனம் இதுதான். ஏனென்றால் அது ஒரு வேத வசன சம்பந்தமான தரிசனமாய் இருக்கிறது. ஏனென்றால் அது மார்க்கு 16, மத்தேயு 25, 1 கொரிந்தியர் 2, 1-5, 1 தெசலோனிக்கேயர் 1:5, இன்னும் அநேக வேத வாக்கியங்களின் படியான அசலான கட்டளைகளோடு செய்யப்பட வேண்டியதாய் இருந்தது. தேவனுடைய தீர்க்கதரிசி பிசாசுடனும் மற்றும் ஸ்தாபங்களிடமும் மூளை அறிவு பெற்ற சுவிசேஷத்துக்கு எதிராகவும் மிஷனரி வல்லமை இல்லாமல் செய்யப்பட்ட மிஷனரி ஊழியத்துக்கு எதிராகவும் சண்டை போட்ட பிறகு தெய்வீக சுகமளிக்கும் நாட்கள் கடந்து போய்விட்டன என்றும் இப்பொழுது தேவைப்படுவதெல்லாம் சுவிசேஷத்தை வார்த்தையின் வடிவத்தில் கொண்டு செல்வது மாத்திரமே என்றும் சாதித்த அநேக மனிதர்களையும் அவர் சந்தித்தார். அதற்கு எதிராக தேவனுடைய தீர்க்கதரிசி கடைசி வரை போராடி அவர் சொன்னார், சுவிசேஷமானது வார்த்தையில் மாத்திரம் வரவில்லை, அது பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் கிரியை நடப்பித்தலோடும் வந்தது என்று. ஆகவே சுவிசேஷமானது வெறும் வார்த்தையில் மாத்திரம் செல்லக்கூடாது, ஆனால் அதனோடு வல்லமையும் சேர்ந்து செல்ல வேண்டும் என்பதை நிரூபிக்க சகோதரன் பிரென்னாமால் பயன்படுத்தப்பட்ட மகத்தான 2 ஆயுதங்கள் என்னவென்றால், 1 கொரிந்தியர் 2 1-5. அங்கு சகோதரன் பவுல் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் வந்தபோது சிறந்த வசனிப்போடு வரவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் கிரியை நடப்பித்தலோடும் கூட வந்தேன் என்று. மேலும் 1 தெசலோனிக்கேயர் 1:5 அவர் அடிக்கடி பயன்படுத்தினார். அங்கே சுவிசேஷம் உங்களிடத்திற்கு வந்தபோது அது வார்த்தையில் மாத்திரம் வரவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கூட வந்தது என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. மேலும் மார்க்கு 14:16 அது அவர் பயன்படுத்திய இன்னொரு வேத வசனம். சகோதரன் பிரென்னாம் ஒவ்வொரு சுவிசேஷகனையும் எதிர்த்து போராடுவதற்கு தன்னுடைய ஊழியம் முழுவதும் அவர் பயன்படுத்திய வேத வசனங்களும் ஆயுதங்களும் இவைதான். ஒவ்வொரு ஸ்தாபனமும் ஊழிய களத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவிசுவாசியும் அவர்கள் சுவிசேஷத்தை வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் செய்யவில்லை என்றால் அது சுவிசேஷமே அல்ல என்றும், அதன் அடிப்படையில் தான் 3/2 பங்கு உலகமானது சுவிசேஷத்தை இன்னும் கேள்விப்படவில்லை என்றும் அவர் சொன்னார். ஓ எனக்கு பிரியமானவர்களே, அவர் இந்த தரிசனத்தை, இந்த செய்தியை பின்பற்றுகிறவர்களுக்குள் அதை பதிவு செய்யும்படி விரும்பினார். ஆனால் அங்கே சொல்வதற்கு வருத்தமான காரியம் என்னவென்றால், அவர் இந்த ஜீவியத்தை விட்டு கடந்து போனவுடனே அவர் ஸ்தாபனங்களில் எந்த காரியங்களுக்கு எதிராக சண்டை போட்டாரோ அதே காரியங்களுக்கு அவர்கள் திரும்பி சென்று சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு அதற்கான பதிலீட்டு வழியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு உபதேசம் இருக்கிறது. அது என்னவென்றால், உரைக்கப்பட்ட வார்த்தையின் புத்தகமும் ஒலிநாடாக்களும் உலகத்தை சுவிசேஷமயமாக்கி கொண்டிருக்கின்றன என்று சொல்லுவது. அது ஒரு வேத புரட்டு என்றும் செய்திக்கு முரண்பட்ட காரியம் என்றும் நான் சொல்லுகிறேன். ஆம், அது அந்த மகத்தான கட்டளை அல்ல, ஆனால் அவை அதற்கேற்ற இடத்தை பெற்றிருக்கின்றன. செய்தி புத்தகங்கள், கைப்பிரதிகள் மற்றும் ஒலிநாடாக்கள் வெளியே செல்ல வேண்டியதுதான். ஆனால் அதுதான் அந்த மகத்தான கட்டளை என்று நான் நம்புவதில்லை. யாராவது ஒருவர் அந்த மகத்தான கட்டளை, அது மகத்தான கட்டளை என்று ஒத்துக்கொண்டு ஆனால் தேவனுடைய வல்லமையை மறுதலிப்பார்கள் என்றால் அவர்கள் 2 தீமோத்தேயுவின் படி துர்புத்தியுள்ள மனுஷர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர்கள் ஸ்தாபனங்களில் இருந்து அந்த பதிலீட்டை பெற்றுக்கொண்டு விட்டார்கள். எழுத்துக்களின் மூலமாக சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிற ரோமபுரியிலிருந்து வந்த பதிலீட்டு முறையை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அது நிக்கோலாய் மதத்தின் மூலமாய் வந்தது. மேலும் அது அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட போது சீர்திருத்தத்தின் மூலமாக வந்தது. இப்பொழுது சீர்திருத்தத்தின் மூலமாக தான் சுவிசேஷத்தை எழுத்து வடிவில் கொண்டு செல்லுகிற பதிலீட்டு முறை வந்தது. அது அந்த காலத்திற்கு பரவாயில்லை, ஏனென்றால் அப்பொழுது அது சீர்திருத்தமாய் இருந்தது. ஆனால் இது திரும்ப அளித்தலின் காலமாய் இருக்கிறது. மேலும் சகோதரன் பிரென்னாம் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலியா எல்லாவற்றையும் திரும்ப அளிக்கும்படியாக வந்தார். அதனால்தான் அவர் அசலான மூல கட்டளைக்கு திரும்ப சென்றார். மேலும் அவர் திரும்பி சென்று ஏதோ ஒன்றை பிரசங்கிக்க மாத்திரம் செய்யாமல் தேவனுடைய தீர்க்கதரிசி அந்த அசலான கட்டளையை எடுத்துக்கொண்டு அதை கிரியையில் செய்து காண்பித்து
சுவிசேஷமானது எப்படி வல்லமையோடும் அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று காண்பித்தார். மேலும் அவர்களை எச்சரித்து அவர் சொன்னார், நீங்கள் சுவிசேஷத்தை வல்லமையோடும் பரிசுத்தாவியின் கிரியை நடப்பித்தலோடும் கொண்டு செல்லவில்லை என்றால் நீங்கள் சுவிசேஷத்தை தொடவே கூடாது என்று. அது மிகவும் தெளிவாக இருந்தது. அதாவது சகோதரன் பிரணாம் திரும்ப அளித்தலின் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தார். லூத்தரை போல ஒரு சீர்திருத்தவாதியாய் இல்லை. மேலும் அவர் வெஸ்லி மற்றும் பேரளவு பெந்தேகோஸ்தையை போல இல்லாமல் அவர் ஒரு திரும்ப அளிக்கும் தீர்க்கதரிசியாயிருந்தார். அவர் ஒரு திரும்ப அளிக்கும் தீர்க்கதரிசியாய் இருந்த காரணத்தினால் அவர் அசலான கட்டளைக்கு திரும்பி சென்றார். அந்த சுவிசேஷத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் செய்து காண்பித்தார். வல்லமை இல்லாமல் அவர்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடாது என்று அவர்களை எச்சரித்தார். தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை அவர்களை அறியும்படி செய்தார். ஆகவே இப்பொழுது இந்த செய்தியை பின்பற்றுகிற மக்கள் தேவனுடைய திரும்ப அளித்தலின் திட்டத்தை தவறவிட்டு விட்டார்கள். அவர்கள் சீர்திருத்தலின் திட்டத்துக்கு பதிலீடாக எடுத்துக்கொண்டார்கள். ஊற்றப்படுதல் இன்னும் வராதிருந்த காரணத்தினால் தேவன் அந்த திட்டத்திற்குள்ளாகவும் இருந்தார். ஆனால் அது லூத்தர் மற்றும் வெஸ்லியின் காலத்தில் கிரியை செய்திருக்கும். அந்த சீர்திருத்தத்தின் காலத்தில் கிரியை செய்திருக்கும். ஆனால் திரும்ப அளித்தலின் காலம் ஜனங்களுக்கு திரும்ப வந்தபோது தேவனுடைய தீர்க்கதரிசி அந்த திரும்ப அளித்தலின் திட்டத்தை செய்து காண்பித்தார். அவர் அந்த அசலான கட்டளையை செய்து காண்பித்தார். அவர் மார்க் 16 கிரியையில் செய்து காண்பித்தார். அவர் பவுலை போல கிரியை செய்தார். சகோதரன் பவுல் பயன்படுத்தின எல்லா வேத வசனங்களையும் அவர் பயன்படுத்தினார். ஓ என் தேவனே! ஆகவே ஜனங்கள் தேவனுடைய திரும்ப அளித்தலின் திட்டத்தை தவறவிட்டு விட்டார்கள். மேலும் தேவனுடைய திரும்ப அளித்தலின் திட்டத்தை தவறவிட்டதால் அவர்கள் சீர்திருத்தலின் திட்டமாகிய ஒளிநாடாக்களும் மற்றும் புத்தகங்கள் மூலமாகவும் எழுத்துக்கள் மற்றும் இணையதளங்களை எடுத்துக்கொண்டார்கள். இந்த செய்தியை பின்பற்றுகிற அநேகம் பெண்கள் எழும்பி அவர்கள் ஒவ்வொருவரும் இணையதளங்களையும் வலைதளங்களையும் பயன்படுத்தி தங்களுடைய கருத்தை சொல்லவும் கேள்விகளுக்கு பதிலளித்து வாக்குவாதத்தில் ஈடுபடவும் ஆரம்பித்தனர். ஆகவே அவர்கள் பிரசங்கிப்பதற்கான ஒரு வழியை கண்டுபிடித்தனர். அவர்களில் அநேகருக்கு ஒரு செய்தி பத்திரிகையை நடத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சில மேல்தட்டு மக்களோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் தங்களுடைய சொந்த பத்திரிகைகளை உடையவர்களாக இருந்தார்கள். ஆகவே இவர்களும் அது போன்ற காரியங்களில் தங்களுடைய குரலை உயர்த்தி காண்பிக்க விரும்பினார்கள். ஆகவே அவர்கள் அநேகர் தங்களுடைய சொந்த இணையதள திட்டங்களையும் வலைதளங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் பெயரளவு பெந்தேகோஸ்தையை போல அதே ஆவியை பிரதிபலித்து காண்பித்தார்கள். எப்படி அங்கே ஒரு பெண் பிரசங்க பீடத்தில் வந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தாலோ அதே போல். ஆனால் இவர்களோ தங்களுடைய மாற்று வழியை கண்டுபிடித்துக் கொண்டார்கள். ஓ ஆம்! ஆகவே அவர்கள் திரும்ப அளித்தலின் இந்த திட்டத்தை தவறவிட்டு விட்டார்கள். திரும்ப அளித்தலின் திட்டமானது மார்க் 16:15 இருக்கிறது. வல்லமையோடுள்ள சுவிசேஷம். இன்று இரவில் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கான தேவனுடைய திட்டத்தை சகோதரன் பிரணாம் தம்முடைய செய்திகளிலே அதை சரியாக பதிவிட்டிருந்தார். ஆகவே நான் வெளிப்படுத்தின விசேஷம் 14 முதல் 16 வரை உள்ள வேத வசனங்களை நான் பயன்படுத்தி இந்த அறுவடையை அறுப்பதற்கான தேவனுடைய திட்டத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வேதத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கும் விதமாகவும் இந்த மணி நேரத்தின் செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விதமாகவும் நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். எத்தனை பேர் இன்றிரவு நான் சொல்லுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமேன். இப்பொழுது உரைக்கப்பட்ட வார்த்தையை மூலவித்து என்கிற செய்தியின் பேரில் நான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இங்கேதான் தேவனுடைய தீர்க்கதரிசி அந்த அறுவடையை அறுப்பதற்கான அந்த திட்டத்தை பதிவிட்டிருக்கிறார். சரியாக மணவாட்டிக்கான வார்த்தையை அவர் இங்கிருந்துதான் எடுத்துக்கொள்கிறார். வழக்கமாக நாம் அதை சபை காலம் பக்கம் 170 மற்றும் 172 வாசிப்போம். அங்கேயும் அவர் அந்த ஆத்துமாக்களை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே என்ன நடந்ததென்றால் 1946 அல்லது 1948 அப்போது ஆரம்பித்த எழுப்புதல் அக்கினியானது அணைந்து போய் அதன் பிறகு காரியங்கள் அப்படியே மங்கி போக ஆரம்பித்தது. அங்கே என்ன சம்பவித்தது என்பதை விளக்கி கூறுவதற்கு சகோதரன் பிரணாம் உரைக்கப்பட்ட வார்த்தையை மூலவித்து என்கிற செய்தியை எடுத்துக்கொண்டார். இதுதான் அவருடைய எளிமையான வியாக்கியானமாக இருந்தது. அதாவது முன்மாறி ஏற்கனவே பெய்துவிட்டது. இந்த முன்மாறி என்று அழைக்கப்பட்டது அது போதக மழை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த முன்மாறியானது விதைப்பதற்கானது.
விதைகள் விதைக்கப்பட்ட பிறகுதான் அந்த அறுவடையின் மழை என்று நீங்கள் சொல்லுகிற அந்த மழை வரும். மேலும் அறுவடையின் மழையும் பின்மாரியும் இரண்டும் ஒன்றே என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அறுவடையின் மழை வந்த பிறகுதான் அறுவடையானது அறுக்கப்பட முடியும், அதற்கு முன்பாக அது அறுக்கப்பட முடியாது. ஆகவே முதலாவது காரியம், நான் அவருடைய வார்த்தையை இதில் வைக்கட்டும். இப்பொழுது மேற்கோள், வில்லியம் பிரென்ஹாம். இப்பொழுது அவளை உங்கள் மனதில் வையுங்கள், உங்கள் குடையை சுருக்கி மழை தண்ணீரை உதறிவிட்டு உங்கள் மனதை ஒரு நிமிடம் திறந்து கொடுத்து கவனியுங்கள், நினைவு கூறுங்கள். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, இந்த நாளுக்கான கருத்துக்காக நாம் அதை வாசிக்கிறோம். அது தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கனி தரும் விதைகளாய் இருக்கிறதா? அவை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே பிறப்பிக்க வேண்டும். அது சரி, ஒவ்வொரு விதையும் தன் தன் ஜாதியை பிறப்பிக்க வேண்டும். நினைவு கூறுங்கள், பூமியானது முழுவதும் விதைகளினால் நிறைந்திருக்கிறது. அதை மழையானது அந்தந்த ஜாதியின்படியே முளைப்பிக்க செய்கிறது. அறுவடையின் நேரம் நெருங்கி இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? நீங்கள் அதை ஒத்துக்கொள்வீர்கள். நாம் மறுபடியும் அறுவடையின் நேரத்துக்கு நெருங்கி இருக்கிறோம். இப்பொழுது விதைகள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் நம்மிடத்தில் உள்ள காரியம். விதைகள் விதைக்கப்பட்டு விட்டன. ஓ தேவனே, அப்பொழுது எனக்கு முன்பாக கடந்து சென்றதை நீங்கள் காண முடிந்தால் நன்றாய் இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். விதைகள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. நினைவு கூறுங்கள், ஒரு விதைக்கின்ற நேரம் இருக்கிறது, அதன் பிறகு ஒரு அறுவடையின் நேரம் இருக்கிறது. அவர்களுக்கு தெரியும். அவர்கள் அப்படி சொன்னார்கள். உரைக்கப்பட்ட வார்த்தையே மூல வித்து என்கிற செய்தி 1962. இது உரைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னார், விதைக்கும் நேரம் ஒன்று இருக்கிறது, அதன் பிறகு ஒரு அறுக்கும் நேரம் இருக்கிறது என்று. அதன் பிறகு என்ன சம்பவித்தது என்று அவர் சொன்னார். ஏன் அந்த எழுப்புதல் மங்கி போய்விட்டது என்றால், விதைகள் ஏற்கனவே விதைக்கப்பட்டு விட்டன, அடுத்து காட்சியில் இருப்பது அறுவடை என்று. இப்பொழுது மேற்கோள், வில்லியம் பிரென்ஹாம். ஆகவே நாம் கடைசி காலத்துக்கு வருகிறோம். லவோதிக்கேயா காலம், அதுதான் நம்முடைய காலம், அதுதான் கடைசி காலம் என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் யூதர்கள் மீண்டுமாக பாலஸ்தீனத்திற்கு திரும்புகிறார்கள். அவர்கள் அங்கே எப்படி போகிறார்கள் என்பது அது காரியம் அல்ல. அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆகவே இது அறுவடையின் நேரம். ஆனால் எப்பொழுதாவது ஒரு அறுவடையின் காலம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக அங்கே ஒரு பழுக்கிற காலம், அதாவது 2 திராட்சை கொடிகளும் முதிர்ச்சி அடைகிற ஒரு காலம் இருக்க வேண்டும். லூத்தரின் காலம் தான் வசந்த காலமாய் இருந்தது. வெஸ்லியின் காலம் அது பயிர் வளர்வதற்கான கோடை காலமாய் இருந்தது. லவோதிக்கேயா சபையின் காலம் அது அறுவடையின் காலமாகவும், களைகளை எல்லாம் கொளுத்துவதற்காக ஒன்றாக சேர்த்து கட்டுகிற காலமாகவும், கோதுமையையோ கர்த்தருக்காக களஞ்சியத்திலே சேர்க்கிற காலமாகவும் இருக்கிறது. அறுவடை நேரம். அறுவடையின் நேரத்தில் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அங்கே பழுக்கிற காரியம் வேகமாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் கடைசியாக அந்த வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிற வரைக்கும் அங்கே ஒரு தாமதமாகுதல் இருக்கிறது. சரியாக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? கள்ள திராட்சை கொடியும் தங்கள் திரளான கூட்டத்தை கம்யூனிஸ்டுகளிலும் வெவ்வேறு விதமான நம்பிக்கைக்குள்ளாகவும் இழந்து கொண்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு அதிகரிக்க வேண்டும் என்று நான் விரும்புவதை காட்டிலும் அதிகமாக அது பெருகவில்லை. அவள் ஜனங்களை பிடித்து வைப்பது முன்பு இருந்தது போல் இல்லை. அநேகருடைய விஷயத்தில் சபைக்கு போவது என்பது வெறும் ஒரு காட்சியாக மாத்திரமே இருக்கிறது. மேலும் அந்த உண்மையான திராட்சை கொடி, அவளை குறித்து என்ன? அவள் வளர்கிறாளா? வீடு அழைப்பு கொடுக்கும் பொழுது அங்கே திரள் கூட்ட ஜனங்கள் வேடத்தண்டையில் ஓடி வந்து கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டார்களே, அந்த எழுப்புதல்கள் எல்லாம் எங்கே? அவர்கள் பெரும்பாலானோர் வெறும் உணர்ச்சி வசப்படுகிறவர்களாகவோ அல்லது உண்மையான ஆவிக்குரிய காரியத்தை விரும்புகிறதை காட்டிலும் மாம்சீக காரியத்தை விரும்புகிறவர்களாகவோ இருக்கவில்லையா? நோவா பேழைக்குள் பிரவேசித்த காலத்தை போலவே இந்த காலம் இருக்கவில்லையா? அங்கே பேழையின் கதவு சாத்தப்பட்ட பிறகும் நியாய தீர்ப்பை வழங்காமல் அங்கே தேவன் 7 நாள் பொறுத்திருந்தது போல அமைதியான அந்த நாட்களிலே ஒருவர் கூட தேவனிடமாக உண்மையாக திரும்பவில்லை. ஒரு காலங்களில் திரும்ப அளித்தல். சபை கால புத்தகம், அதிகாரம் 10, பக்கம் 375. இது உங்களுடைய சபை காலம் சரியாக இங்கே இருக்கிறது.
தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய திட்டத்தை அறிந்திருந்தார். எந்த ஒரு அறுவடையும் சம்பவிப்பதற்கு முன்பாக அவர் மிக ஆழமாக அழகாக அதை தெரிவித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், முதலாவது விதையானது விதைக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்கிறீர்கள்? ஆமேன். அவர் சொன்னார், இரண்டாவது அதை தொடர்ந்து வளர வேண்டும் என்று. அதன் பிறகு அது வளர்ந்த பிறகு முதிர்ச்சி அடைய வேண்டும். அதன் பிறகு பழுக்க வேண்டும். முதிர்ச்சி அடைவது என்பது பழுப்பது. அதன் பிறகு அது அறுக்கப்படுகிறது. இயேசு ஒரு அறுவடையை முற்றுகிற வரைக்கும் அறுவடை அறுப்பதை குறித்து அவர் பேசியதே இல்லை. முதலாவது விதைகள் விதைக்கப்பட வேண்டும். அதன் பின்பு நல்லது. நான் இங்கே ஒன்றை எடுத்து காட்டட்டும். நாம் தொடர்ந்து செல்லுகையில் அதை பார்ப்போம். ஆகவே உரைக்கப்பட்ட வார்த்தையை மூல வித்தி என்கிற செய்தியில் அவர் அறுவடையை அறுக்கிற திட்டத்தில் முதல் காரியம் என்னவென்றால், முதலாவது விதைகளை விதைப்பது. அதன் பிறகு அது முதிர்ச்சி அடைவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பது. மேலும் அவருடைய ஊழியமானது விதைகளை விதைப்பதற்காக போதக மழையாகிய முன்மாறி மழை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். நல்லது. அவர் 3 விதமான விதைகள் விதைக்கப்பட்டன என்றும் சொன்னார். ஒரு பாப்டிஸ்ட் விதை, ஒரு பெந்தேகோஸ்தே விதை, அதன் பிறகு தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட்டது. அவர் சொன்னார், அந்த மழை பெய்யும் பொழுது அந்தந்த விதையானது அதன் இனத்தை பிறப்பிக்கும் என்று. அது சரி. அதுதான் அறுவடை அறுப்பதற்கான தேவனுடைய திட்டத்தில் முதலாவது காரியம். அவர் சகோதரன் பிரண்ணாம் அதை வகுத்து வைத்திருக்கிறார். அவர் வேத வசனத்தை உங்களுக்கு மேற்கோளிட்டு இருக்கிறார். அது யோவேல் 2:28. அதாவது கர்த்தர் முன்மாரியை அனுப்புவார், அதன் பிறகு பின்மாரியை அனுப்புவார் என்று. இப்பொழுது அறுவடையை அறுப்பதற்கான தேவனுடைய திட்டத்தில் வருகிற இரண்டாவது காரியம் என்னவென்றால், அறுவடையை அறுப்பதற்கு முன்பாக உங்களுக்கு அதற்கு ஒரு ஆயுதம் இருக்க வேண்டும். மேலும் அந்த ஆயுதம் தான் ஒரு அரிவாளாக இருக்கிறது. ஒரு அரிவாள் என்பது ஒரு புல் அறுக்கிற ஒரு கத்தி. கோதுமையை அறுக்கிற வார் கோதுமை, புல், அது போன்றவைகள். மேலும் இந்திய ஜனங்களாகிய நம் எல்லாருக்கும் அதை குறித்து நன்றாக தெரியும். நம்முடைய நெல்லை அறுப்பதற்கு நாம் அதை பயன்படுத்துவோம். மேலும் நம்முடைய புல் மற்றும் செடி கொடிகள் போன்றவற்றை அறுப்பதற்கு, அறுவடை அறுப்பதற்கு காட்சியில் வருகிற இரண்டாவது காரியம், உங்களுக்கு ஒரு ஆயுதம் இருக்க வேண்டும். அதனால் தான் மனுஷகுமாரனுடைய கையில் ஒரு அரிவாள் இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள். இப்பொழுது அந்த வேத வசனத்திற்கு நாம் வருவோம். ஆனால் நான் அதை உங்களுக்கு சகோதரன் பிரண்ணாமுடைய வார்த்தைகளை கொண்டே இப்பொழுது இங்கே கொண்டு வருகிறேன். சகோதரன் பிரண்ணாம் ஒரு அரிவாளை விசுவாசித்தாரா? பிரசங்கியே, நீங்கள் அதை ஒரு மாதிரிக்காக ஒப்பீடாக சொல்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் சகோதரன் பிரண்ணாம் ஒரு அரிவாள் ஆயத்தப்படுத்துவதை குறித்து எங்கேயாவது சொல்லி இருக்கிறார் என்பதை உங்களால் எனக்கு காண்பிக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். நண்பனே, நீ வீணாக என்னிடத்தில் பந்தயம் கட்ட வேண்டாம். கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய பவுல் 1963 என்கிற செய்தியில் உரைக்கப்பட்ட வார்த்தையே மூலவித்தி என்கிற செய்தியை பிரசங்கித்த பிறகு அவர் அந்த செய்தியை பிரசங்கித்தார். அங்கே அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதாவது விதைகள் ஏற்கனவே விதைக்கப்பட்டு விட்டன. சகோதரர் பிரண்ணாம் தேவாட்டு குட்டியின் மூலமாக முத்திரைகளை உடைத்தார். இப்பொழுது 1963 அவர் அறுவடையானது இன்னும் களத்தில் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். மேலும் அதற்கு எது தேவைப்பட்டது என்றும் அவர் அறிந்திருந்தார். ஆகவே அவர் சொன்னார், திட்டத்தில் அடுத்ததாக தேவைப்படுவது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் தான் அரிவாள் என்று. இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம். கவனியுங்கள், நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். மேலும் கடைசி 2 நிமிடங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் இதை பயபக்தியோடும் மரியாதையோடும் சொல்லுவேன். கவனியுங்கள், என்னுடைய கருத்தின்படி தேவன் இந்த கடைசி நாட்களில் அவர் என்ன செய்ய வேண்டும் மற்றும் அவர் என்ன செய்வார் என்றால், அவர் அறுவடைக்காக ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிப்பார். களத்தை போரடிக்கத்தக்கதாக அவர் ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எந்த ஒரு விவசாயியும் அவன் தன் அறுவடைக்கு செல்லும் பொழுது அந்த அறுவடையை அறுப்பதற்கு அவனுக்கு ஒரு ஆயுதம் இருக்க வேண்டும். நிச்சயமாக அவனிடத்தில் ஒரு கூர்மையான அரிவாள் அல்லது அது போன்ற ஒன்று, ஒரு ஆயுதம், அந்த தானியத்தை போரடிப்பதற்கு அவனுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் அறுவடை முதிர்ந்திருக்கிறது. தேவனே, எங்களை உம்முடைய கைகளில் எடுத்துக்கொள்ளும், எங்களை உம்முடைய அன்பின் அடிமையாக்கி கொள்ளும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்கிற உணர்வுகளை இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சபிக்கப்பட்ட பாவம் நிறைந்த இந்த பூமிக்கு உணர்த்துவதற்கு எங்களை ஆயுதங்களாக பயன்படுத்திக் கொள்ளும். என்னை பொறுத்தவரை தேவனே, நான் உமக்கு ஒரு சிறை கைதியாக இருக்கட்டும்.
என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் என்னை புறம்பே தள்ளிவிட்டாலும், என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்னை புறம்பே தள்ளிவிட்டாலும், நான் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் ஒரு சிறை கைதியாக இருக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியாகிய அவர் வரும்பொழுது என்ன செய்வார் என்று சொன்னாரோ அதை அவர் செய்கிறதை நான் காணத்தக்கதாக என்னை பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வார்த்தையோடு சேர்ந்து பிணைத்துவிடும். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிறை கைதியாக இருக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போமாக. கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய பவுல் என்கிறதான செய்தி 1963. இப்பொழுது கருத்து உங்களுக்கு நிரூபிக்கப்பட்டதா? நீங்கள் உங்கள் பந்தயத்தை இழந்து விட்டீர்கள். தேவனுடைய தீர்க்கதரிசி ஒரு அறுவடையில் விசுவாசம் வைத்திருந்தார். மேலும் அந்த அறுவடைக்கான விதைகள் ஏற்கனவே உலகம் முழுவதும் விதைக்கப்பட்டு விட்டது என்றும், மேலும் அங்கே அந்த அறுவடை அறுப்பதற்கு ஒரு அரிவாள், ஒரு ஆயுதம் இருக்க வேண்டும் என்றும் அவர் விசுவாசித்தார். இப்பொழுது அந்த அரிவாள் என்பது என்ன, அந்த ஆயுதம் என்ன, இப்பொழுது அந்த அரிவாள் என்ன என்றும் அந்த ஆயுதம் என்ன என்றும் உங்களால் கண்டுபிடிக்க கூடுமானால், அப்பொழுது இந்த மனுஷகுமாரனுடைய கையில் இருக்கிற அந்த ஆயுதம் என்ன என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியும். என் நண்பர்களே, இது ஏதோ கோதுமையை அறுப்பதல்ல, இது களைகளை அறுப்பதல்ல, இது சோளத்தை அறுப்பதல்ல, இது ஆத்துமாக்களை அறுப்பது. மேலும் அந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு பிரசங்கிகள் தேவைப்படுகிறார்கள், அதற்கு சுவிசேஷகர்கள் தேவைப்படுகிறார்கள், அதற்கு மிஷினரிகள் தேவைப்படுகிறார்கள். அந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு 5 விதமான ஊழியம் தேவைப்படுகிறது. அந்த அறுவடையை அறுப்பதற்கு தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற 2வது காரியமாக அது இருக்கிறது. இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம். மேலும் இப்பொழுது எலியாவின் ஆட்சி காலத்தில், அல்லது அவன் இந்த பூமியில் இருந்த பொழுது அவனுடைய பயணத்தில் அதுதான் அந்த மணி நேரத்திற்கான தேவனுடைய தீர்க்கதரிசியாயிருந்தது. மேலும் தேவன் தமக்கென்று ஒரு சாட்சி இல்லாமல் இந்த பூமியை ஒருபோதும் விட்டதில்லை. தேவனுக்கு எப்பொழுதுமே எங்காவது ஏதாவது ஒரு இடத்தில் அவர் தன்னுடைய கைகளை வைக்கத்தக்கதாகவும் அவருக்கு சாட்சியாக நிற்கத்தக்கதாகவும் அங்கே ஒரு நபர் இருப்பார். ஆகவே ஆதியாகமம் முதற்கொண்டு ஆதியிலே அவர் அவ்வாறு செய்திருப்பார் என்றால், நிச்சயமாகவே தேவன் தம்முடைய கைகளை வைக்கத்தக்கதாக எங்கோ ஒரு இடத்தில் அவருக்கு ஒரு மனிதன் இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு மனிதனுக்கும் மேலாக அது இருக்கிறது. அவர் தன்னுடைய கைகளை மேலே வைக்கத்தக்கதாக அவருக்கு அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் கூட்டி சேர்க்கப்படுகிற அந்த நேரத்திற்குள்ளாக, அறுவடையின் நேரத்திற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் விதைப்பாய் இருந்தது. மேலும் இந்த கடந்து சென்ற 6000 வருடங்களும் அறுவடையின் முதிர்ச்சியாக இருந்தது. இப்பொழுது அந்த விதையானது மீண்டும் விதையாகவே வந்திருக்கிறது. அது பூவாக மாறி அந்த பூ பிறகு கனியாக மாறியது. மேலும் இப்பொழுது அது கூட்டி சேர்க்கப்படும் நேரமாயிருக்கிறது. ஆரம்பிக்கப்பட்ட எல்லா மகத்தான காரியங்களும் அறுக்கப்படுகிற காலமாயிருக்கிறது. ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட உண்மையான சபை இப்பொழுது கனியின் காலத்திற்கு வந்திருக்கிறது, ஆவியின் கனியாக வந்திருக்கிறது. மேலும் ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அந்தி கிறிஸ்து அவனும் தன்னுடைய கனிக்கு வந்திருக்கிறான். ஆகவே இந்த முழு உலகத்தின் சாவுக்கேதுவானவர்கள் எல்லாருடைய காலங்களின் முடிவுக்கும் நாம் வந்திருக்கிறோம். எவரும் வாழ்ந்த காலங்களிலேயே சிறந்த காலம், அல்லது இதுவரை இருந்த காலங்களிலேயே மிகச்சிறந்த காலம் அது இந்த காலமாயிருக்கிறது. இது உலுக்குகிற காலமாயிருக்கிறது. இது பாவிகளுக்கு ஒரு தொல்லையான நேரமாயிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவனுக்கு இது மிகவும் அற்புதமான நேரமாயிருக்கிறது. ஏனென்றால் நாம் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு கிளம்ப ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய வீட்டிற்கு சென்று கர்த்தரை சந்திப்பதற்கான இறுதியான சிறு சிறு முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நோக்கி பார்க்கும் பொழுது மகத்தான தொல்லைகளும் துயரங்களும் தேசத்தை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. 2ஆம் விசை வாங்கப்பட்ட அங்கி என்கிறதான செய்தி 1956. சகோதரன் பிரென்னாம் அங்கே ஒரு அறுவடை இருந்தது என்று அறிந்திருந்தார். அந்த அறுவடையை அறுப்பதற்கு என்ன தேவைப்படுகிறது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அந்த அறுவடையை அறுப்பதற்கு அறிவாளாக செயல்பட போகிற தேவ மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றும் அவர் அறிந்திருந்தார். மேலும் தேவனுக்கென்று சாட்சிகள் தேவைப்படுகிறார்கள் என்றும் அவர் அறிந்திருந்தார். இப்பொழுது உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள், அப்பொழுது எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்ன அந்த சத்தியத்திற்கு நேராக உங்கள் கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். சகோதரன் பிரென்னாம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிற இதே சாட்சிகள் அவர் சொன்னார்,
இந்த சாட்சிகள் தான் அந்த அறுவடையை அறுப்பார்கள் என்று. மேலும் அந்த சாட்சி பெந்தேகோஸ்தே நாளில் வந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது அது வெளியே புறப்பட்டு சென்று அந்த அறுவடையை அறுத்தது. அந்த அறுவடையானது முதிர்ந்து கொண்டிருந்த பொழுது தேவன் ஒரு ஆயுதத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். தானியங்கள் வயலிலே முற்றி இருக்கிறதை பார்க்கிற எந்த விவசாயி தான் அதை அறுப்பதற்காக உட்கார்ந்து கொண்டு ஒரு அருவாளை தீட்டி ஆயத்தப்படுத்தாமல் இருப்பான்? அவை முதிர்ந்திருக்கும் பொழுதே அதை அறுக்கவில்லை என்றால் அவையெல்லாம் மழையில் அழுகி கெட்டு போகும் என்று அவன் அறிந்திருக்கிறான். நான் சொல்லுகிறேன், அதாவது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் மற்றும் சர்வ வல்லவருடைய இந்நேரத்திற்கான வேலை என்னவென்றால், அந்த அறுவடையை அறுப்பதற்கென்று அந்த அரிவாளில் உள்ள ஒவ்வொரு பற்களையும் அவர் கூர்மையாக்க வேண்டும் என்று. மேலும் இன்று தேவனுக்கென்று ஒரு அரிவாள் இருக்கிறது. ஆனால் அந்த அரிவாளில் சில பற்கள் மழுங்கி இருக்கின்றன. ஆகவே அவர் இன்று வரைக்கும் அவைகளை தீட்டிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் அமரும் பொழுது, அவ்விதமாக உட்கார்ந்து நீங்கள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது, நீங்கள் உங்கள் ஜீவியத்தை சுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்கி உங்களில் இருக்கிற ஒரு விதமான பெருமை, சுயம், கோபம், இச்சை, இன்னும் அதோடு சேர்ந்து அது போன்ற மற்ற காரியங்களாகிய கீழ்த்தரமான காரியங்களை எல்லாம் அகற்றும் பொழுது நீங்கள் அந்த அரிவாளை கூர்மையாக்குகிறீர்கள். மேலும் அதை கூர்மையாக்குவதற்கு தேவன் வேண்டும். அவரிடத்தில் ஒரு நல்ல அறம் இருக்கிறது. அந்த அறம்தான் இந்த அரிவாளை தீட்டி கூர்மையாக்குகிறது. ஓ ஆம், நமக்கு தேவையான ஒவ்வொன்றும் சரியாக இங்கே இந்த வார்த்தையில் இருக்கிறது. ஆமேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் அர்ப்பணிப்பு மற்றும் பிரதிஷ்டை செய்வதன் மூலமாகவும் அரிவாளை கூர்மையாக்குகிறீர்கள். பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூர்மையாக்குதல் தேவைப்பட்டது. அப்பொழுது அவர்கள் பதறலோட கூட அந்த மேலறைக்குள்ளாக ஏறி சென்று தேவனை துதித்து பாடி ஆராதித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் தங்கள் அரிவாள்களுக்கு அந்த பற்களை கூர்மையாக்குவதற்கு 9 நாட்கள் பிடித்தது. அவர்கள் கிட்டத்தட்ட ஆயத்தமாய் இருந்த பொழுது அவர்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலத்த காற்று அடிக்கிற ஒரு சத்தத்தை கேட்டார்கள். இன்னொரு மேற்கோளை கூட நாம் இங்கே சேர்க்கலாம். அது நம் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒன்று. அது என்னவென்றால், சகோதரன் பிரண்ணாம் கடைசி கால மணவாட்டிக்கான திட்டத்தையும் தீர்மானத்தையும் கண்டுகொண்ட பொழுது அவர் சொன்னார், மணவாட்டி தலைக்கல்லை அடையும் பொழுது அவள் ஒரு மேம்பட்ட சபையாகவும் ஒரு மேம்பட்ட இனமாகவும் இருப்பாள் என்று. அவளுக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது கிடைக்கிற வரைக்கும் அவள் அமைதியாக இருப்பாள். இது சபைக்கால புத்தகம், பக்கம் 170 முதல் 172 வரை. தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் என்னவென்றால், அவர்கள் ஊழிய களத்துக்கு புறப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அமைதியாக காத்திருப்பது. அதுதான் சர்வ வல்லவரிடத்திலிருந்து வந்த செய்தியாயிருந்தது. இரண்டாவது திட்டம் என்னவென்றால், தேவன் ஒரு ஆயுதத்தை ஆயத்தப்படுத்துவது. சகோதரன் பிரண்ணாமின் நாட்களிலிருந்து இதுவரைக்கும் தேவனுடைய தற்போதைய திட்டம் சரியாக இப்பொழுது என்னவென்றால், ஒரு ஆயுதத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக முயற்சி செய்வது. தேவன் அவர்களை ஒரு அறுவடைக்குள்ளாக அனுப்புவதற்கு முன்பாக ஜனங்களை அவர்களிடமிருந்து விலக்கி அவர்களை தேவனுடைய கைகளிலே அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவுக்கென்று பவுலை போல சிறை கைதிகளாக்குவது. அதனால்தான் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய பவுல் என்கிற செய்தியை சகோதரன் பிரண்ணாம் பிரசங்கித்தார். ஏனென்றால் அங்கே வெளியே சென்று அந்த அறுவடையை அறுக்கக்கூடியவர்கள் சிறை கைதிகள் மாத்திரமே. புருஷர்களும் ஸ்திரீகளும் வாலிப பையன்களும் பெண்களும் அதில் ஒரு பங்கை பெற்றிருப்பார்கள். சரியாக இதற்குள்ளே அங்கே ஒரு மேற்கோள் இருக்கிறது. சகோதரன் பிரண்ணான் சொன்னார், அந்த ஊழியத்தில் ஸ்திரீகளும் வாலிப பிள்ளைகளும் ஒரு பங்கு இருக்கும் என்று. அதற்காக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று அவசியமில்லை, இல்லை. ஆனால் அந்த அறுவடையை அறுப்பதற்கு அவர்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான வழி இருக்கிறது. இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம். அவர்கள் இருதயத்திற்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவி அழைத்தீர். இப்பொழுது அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே அவர்கள் இந்த பீட தண்டையிலே மன வருத்தத்தோடும் தங்கள் தலைகளை தாழ்த்தியவாறும் உம்முடைய நல்ல ஆவியானவர் தங்களை நிரப்பும்படியாய் விரும்பி வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்களை நிரப்பும், அவர்கள் ஜீவியங்களை பரிசுத்தமாக்கும்,
அவர்களை அறுவடையின் களத்திற்குள்ளாக அனுப்பும். இந்த ஜனங்கள் இங்கே காத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அது ஒருவேளை உள்ளூரில் இருக்கலாம், அல்லது ஒருவேளை கடல் கடந்து இருக்கலாம், ஒருவேளை அது வேற எங்காவது இருக்கலாம். ஆனால் ஒரு அறுவடையானது அறுக்கப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்கள் ஆத்மாவை பரிசுத்தமாக்குவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். மேலும் அவர்கள் உம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக ஆகும் வரைக்கும் அவர்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பும். ஒருவேளை பக்கத்து வீட்டு ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு சிறிய குடும்ப பெண்ணாய் இருக்கலாம், அல்லது ஒருவேளை பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தன் சகோதரியிடம் இயேசுவை குறித்து பேசுகிற ஒரு சிறு பிள்ளையாய் இருக்கலாம், ஒருவேளை மெக்சிகோவுக்கோ அல்லது வேறெங்கோ இருக்கிற வெளிநாட்டிற்கு சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற ஒரு வாலிபனாக இருக்கலாம். இதை தந்தருளும் கர்த்தாவே. ஒரு தெருவிலோ அல்லது வேற எங்கோ தன்னுடைய நெருங்கிய நண்பனை சந்தித்து அவனிடத்தில் பேசுகிற ஒரு வயதானவராக இருக்கலாம். ஒரு தொழிற்சாலையில் தன்னுடைய முதலாளியிடம் பேசுகிற ஒரு ஊழியக்காரனாகவோ அல்லது தன்னுடன் பணிபுரிகிற உடன் வேலையாட்களுக்கோ இயேசுவை அறிவிக்கிறவராக இருக்கலாம். நீர் அதை அறிவீர் கர்த்தாவே. நீர் அவர்களை இப்பொழுதே உம்முடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாம் தேவனை காண்போம் என்கிறதான செய்தி 1959. அறுவடையை அறுக்கும் தேவனுடைய திட்டத்தில் மூன்றாவதாக வருவது விதை விதைக்கப்பட்ட பிறகு, ஆயுதமானது அழைக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்ட பிறகு. அடுத்ததாக மூன்றாவதாக வருவது அறுவடையின் மழை. அறுவடையின் மழை பெய்யாத வரைக்கும் நீங்கள் அறுவடையை அறுக்க முடியாது. 1, 2, 3. முதலாவது விதை விதைக்கப்பட வேண்டும். அது மல்கியா 4 மூலமாக விதைக்கப்பட்டது. இரண்டாவது, ஒரு ஆயுதமானது அழைக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் உங்களுடைய 5 விதமான ஊழியம் ஆயத்தம் பண்ணப்படுவது. மூன்றாவது, அவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அறுவடையின் மழை பெய்ய வேண்டும். அறுவடையின் மழை பெய்யாத வரைக்கும் நீங்கள் ஒருபோதும் வெளியே சென்று அந்த அறுவடையை அறுக்க முடியாது. அது செய்தியின் படியானது. தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னார், முன்மாறி விதையை விதைத்தது என்று. பின்மாரியானது அறுவடையை முதிர்ச்சி அடைய செய்ய போகிறது. அதன் பிறகு அது அறுக்கப்படும். அவர் சொன்னார், அறுவடையின் மழையும் பின்மாரியும் இரண்டும் ஒன்றே என்று. என்னிடத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது. அறுவடையின் மழைதான் பின்மாரி மழையாய் இருக்கிறது. பின்மாரி என்பது பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல். பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் என்பது தலைக்கல்லாய் இருக்கிறது. தலைக்கல் என்பது அவர்கள் பெந்தேகோஸ்தையில் பெற்றுக்கொண்ட மூளைக்கல் என்று அழைக்கப்பட்ட அதே காரியமாய் இருக்கிறது. இப்பொழுது நான் இதை உங்களுக்கு சுருக்கமாக நிரூபிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். சகோதரன் பிரண்ணாம் ஒரு மேம்பட்ட சபையை குறித்து பேசிய பொழுது அவர் சொன்னார், தலைக்கல்லானது அதை கொண்டு வரும் என்று. கவனியுங்கள். சகோதரன் பிரண்ணாம் ஒரு அறுவடையின் மழையை குறித்து பேசிய பொழுது அவர் அதை பின்மாரியோடு கூட சேர்த்து பொருத்தினார். ஆகையால் நான் சொல்லுகிறேன், பின்மாரியும் அறுவடை மழையும் பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலும் மற்றும் தலைக்கல் இவையெல்லாம் ஒன்றே. மேலும் நான் இதை அவருடைய சொந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறேன். இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம். இந்த காலமானது சரியாக 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திற்கு பிறகு ஆரம்பித்தது. உண்மையான சபை பெந்தேகோஸ்தையில் இருந்த மனவாட்டியை போல் இருப்பதற்கான காலமாக இந்த காலம் இருக்கிறது என்பது போல் காணப்பட்டதால் ஒரு இயங்கு சக்தி திரும்ப வரவேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். விசுவாசிகள் இதை தங்களுடைய ஆவியில் உணர்ந்து விட்ட காரணத்தினால் முதல் நூற்றாண்டில் இருந்தது போன்ற ஒரு புதிய ஊற்றப்படுதலை தங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று தேவனை நோக்கி கதற ஆரம்பித்து விட்டனர். அதற்கு பதில் கிடைத்தது போன்று காணப்பட்ட காரியம் வந்தபொழுது அநேகர் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்து ஆவியின் வரங்களை ரூபகாரப்படுத்தி காட்ட ஆரம்பித்தார்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்த திரும்ப அளித்தல் இதுதான் என்று அப்பொழுது நம்பப்பட்டது. ஆனால் அதுவல்ல. ஏனென்றால் பின்மாரியானது முன்மாரியாகிய வசந்த காலம் அல்லது உபதேச மழை வந்த பிறகுதான் வர முடியும். பின்மாரியும் அதன் பிறகு அறுவடையின் மழை. இப்படி இருக்க முன்மாரியாகிய உபதேச மழை இன்னும் வராமல் இருக்கும் பொழுது பின்மாரி எப்படி வர முடியும்? தீர்க்கதரிசியாகிய செய்தியாளன் ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக
முதலாவது அனுப்பப்பட்டு பிள்ளைகளுடைய இருதயத்தை பெந்தேகோஸ்தே பிதாக்களுக்கு திருப்புகிற காரியம் இன்னும் வராமல் இருந்தது. சபை கால புத்தகம் பக்கம் 377. ஆகவே சபை கால புத்தகத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசி 1906 பெயரளவு பெந்தேகோஸ்தேக்காரர்கள் பெந்தேகோஸ்தே நாளிலே தந்தரப்பட்ட அதே பரிசுத்தாவியின் ஊற்றப்படுதலை பெற்றுக் கொண்டதாக நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்டது அதுவல்ல என்று சொன்னார். மேலும் அதற்கு காரணம் என்னவென்றும் அவர் சொன்னார். அதாவது முன்மாறி வருவதற்கு முன்பாகவே அவர்கள் பெந்தேகோஸ்தேக்கு திரும்பி சென்று விட்டதாக உரிமை கோரிக்கொண்டார்கள். அவர் சொன்னார், ஆகவே பின்மாறியும் அறுவடையின் மழையும் இரண்டும் ஒன்றே என்று. இதற்கு செவி கொடுத்து அவர்கள் எப்படி அதை பெந்தேகோஸ்தேயில் திரும்ப கொண்டு சென்று பொருத்தினார் என்று பாருங்கள். இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரென்ஹாம். ஆனால் உண்மையான வித்தை குறித்து என்ன? அது நான் சொல்லி இருக்கிற வண்ணமாகவே சம்பவிக்கும். செய்தியாளர் வந்ததிலிருந்து இக்காலம் வரைக்கும் உள்ள தேவனுடைய மக்கள் சத்திய வார்த்தையினாலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆதியில் மக்கள் எங்கே இருந்தார்களோ அதே இடத்திற்கு ஆவியானவர் ஜனங்களை கொண்டு வருவார். ஆகவே அவர்களுக்குள்ளாக பெந்தேகோஸ்தின் முழுமை இருக்கும். அது கர்த்தர் உரைக்கிறதாவது. இப்பொழுது தேவன் திரும்ப அளிக்கப் போகிறார் என்று சொல்லுகிறது. லூத்தரின் காலம் சபையை திரும்ப அளிக்கவில்லை. அது ஒரு சீர்திருத்தத்தை மாத்திரமே ஆரம்பித்தது. வெஸ்லியின் காலம் திரும்ப அளிக்கவில்லை. பெந்தேகோஸ்தே காலம் திரும்ப அளிக்கவில்லை. ஆனால் தேவன் அதை திரும்ப அளித்தாக வேண்டும். ஏனென்றால் அவர் தம்முடைய வார்த்தையை மறுதளிக்க முடியாது. இது சபையின் உயிர்த்தெழுதல் அல்ல, இது திரும்ப அளித்தல். தேவன் சபையை சரியாக ஆதியில் பெந்தேகோஸ்தே இருந்த நிலைமைக்கு திரும்ப கொண்டு செல்வார். அது கர்த்தர் உரைக்கிறதாவது. ஏனென்றால் அதைத்தான் யோவேல் 2:23 முதல் 26 சொல்லுகிறது. மேலும் அவர் உங்களுக்கு ஒரு மழையை வருஷிக்க பண்ணுவார், முதல் மாதத்திலே முன்மாரியும் பின்மாரியையும் கட்டளையிடுவார் என்று. சபை கால புத்தகம் பக்கம் 379. இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரென்ஹாம். தேவன் இன்னொரு புதிய சபையை நடத்தப் போவதில்லை, ஆனால் தம்முடைய அசலான வித்தை நடுகிற அந்த அசலான நடுதலுக்கு திரும்ப கொண்டு வருவார். அவர் அதை 23ஆம் வசனத்தில் குறிப்பிட்ட வண்ணமாகவே உபதேச மழையின் மூலமாகவோ முன்மாரியின் மூலமாகவோ செய்கிறார். அடுத்ததாக அறுவடையின் மழை அல்லது எடுத்துக் கொள்ளப்படுதலின் விசுவாசம் வரும். லூத்தர் தேவனுடைய ஆவியை உடையவராயிருந்தார். ஆனால் அவருடைய காலம் ஆதியில் இருந்தது போன்ற இன்னொரு ஊற்றப்படுதலை திரும்ப அளித்தலின் காலமாக இருக்கவில்லை. வெஸ்லியினிடத்திலும் அதே காரியம்தான். பூத், நாக்ஸ், ஒயிட்ஃபீல்ட், ஜோனதான், எட்வர்ட், முல்லர், இன்னும் அது போன்றவர்கள். நிச்சயமாகவே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். ஆம், அவர்கள் நிச்சயமாகவே அப்படி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஜீவித்த அந்த காலங்கள் திரும்ப அளித்தலின் காலங்களாக இருக்கவில்லை. அதே போல இந்த கடைசி காலத்தை தவிர வேறு எந்த காலமும் அவ்வாறாக இருக்கவில்லை. இது முற்றிலுமான எதிர்ப்பின் கருத்து போகிற காலமாய் இருக்கிறது. இது எதிர்ப்பின் காலமாய் இருக்கிறது. ஆகவே இது திரும்ப அளித்தலின் காலமாய் இருக்கிறது. இதுதான் அந்த சுழற்சி முடிவு பெறுகிற காலமாய் இருக்கிறது. இத்துடன் அந்த எல்லாம் முடிந்து விடுகிறது. சபை கால புத்தகம் என்கிறதான செய்தி பக்கம் 380 மற்றும் 381. இங்கே தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தர் உரைக்கிறதாவது, ஜனங்கள் செய்தியினால் இப்பொழுது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தேவன் சபையை மீண்டுமாக பெந்தேகோஸ்தேயின் துவக்கத்திற்கு கொண்டு செல்வார் என்று. இப்பொழுது பின்மாரிதான் அறுவடையின் மழை என்பதை நான் உங்களுக்கு நிரூபித்திருக்கிறேன். மேலும் அந்த அறுவடையின் மழை என்பது பெந்தேகோஸ்தேக்கு திரும்பி செல்வது. மேலும் பெந்தேகோஸ்தேக்கு திரும்பி செல்வது என்பது இன்னொரு பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலாய் இருக்கிறது. மேலும் தலைக்கல்லாகவும் இருக்கிறது. உலகம் முழுவதிலும் சில மக்களும் சில ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த காரியங்களை போட்டு குழப்பிக் கொள்ளுகிறார்கள். ஏனென்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காரியத்தை குறித்த வெளிப்பாட்டை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. அவர்கள் மூடு கல்லை ஒரு காரியமாக பிரசங்கிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய முத்திரையை வேறு ஒரு காரியமாக பிரசங்கிக்கிறார்கள்.
அவர்கள் பின்மாரியை வேறொரு காரியமாக பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் அறுவடையின் மழையை குறித்து அவர்கள் பிரசங்கிப்பதில்லை. அவர்கள் அந்த அறுவடையின் மழை ஏற்கனவே பெய்து விட்டது என்று சொல்லி ஆனால் தலைக்கல்லுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு வஞ்சகரும் பொய்யருமாயிருக்கிறீர்கள். தலைக்கல்லும் பின்மாரியும் அறுவடையின் மழையும் பரிசுத்தாவியின் ஊற்றப்படுதலும் பெந்தேகோஸ்தைக்கு திரும்பி செல்லுவதும் அனைத்தும் ஒரே காரியமாயிருக்கின்றன. நீங்கள் குழம்பி போயிருக்கிறீர்கள். நாம் அதை வேத வசனத்தில் திரும்ப பொருத்த போகிறோம். அது வேத வசனத்தில் பொருந்துகிறதா என்று நாம் பார்ப்போம். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது களத்தில் இருக்கிற அறுவடையை அறுப்பதற்கான ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் சகோதரன் பிரண்ணாம் வகுத்திருந்தார் என்று. அது வேத வசனத்தில் பொருந்துகிறதா என்று நாம் பார்க்கலாம். நீங்கள் அதை பார்க்க விரும்புகிறீர்களா? சகோதரன் பிரண்ணாம் அந்த திட்டத்தை எங்கிருந்து பெற்றார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர் அதை வேதாகமத்தில் இருந்துதான் பெற்றார். ஆனால் எந்த ஒரு மனிதனாவது இந்த காரியத்தை குறித்து பிரசங்கித்து அதே நேரத்தில் அவர் சொன்னதை வேத வசனத்தில் திரும்ப பொருத்தி பார்க்க கூடாதவனாக இருப்பான் என்றால் அவனுக்கு பிரசங்க பீடத்தின் பின்னால் எந்த அதிகாரமும் இல்லை. இப்பொழுது சகோதர சகோதரிகளே, இயேசு அங்கே வந்தார். அவர் அங்கே இந்த பூமியின் மேல் வந்த பொழுது அவர் விதைகளை விதைத்துக் கொண்டு வந்தார். அதுதான் உங்களுடைய முன்மாறியாய் இருக்கிறது. அந்த முன்மாறியிலிருந்து அவர் 12 அபிஷேகித்தார். அதன் பிறகு அவர் 70 பேரை அபிஷேகித்தார். இப்படியாக அவர் ஒரு எழுப்புதலை துவக்கி வைத்தார். பாருங்கள், உங்களுடைய சிந்திக்கும் தொப்பியை போட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த 70 பேரும் மற்றும் அந்த 12 வெளியே புறப்பட்டு சென்று முன்மாறியிலே விதையை விதைத்துக் கொண்டு சென்றார்கள். ஆனால் அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. அவர்களிடத்தில் தேவனுடைய முத்திரை இருக்கவில்லை. அவ்வாறுதான் ஓரல் ராபர்ட்ஸும் பில்லி கிரஹாமும் T.L. ஆஸ்பானும் மற்றும் பிரபலமான சுவிசேஷகர்களும் சகோதரன் பிரண்ணாம் அவருடைய எழுப்புதலை துவக்கி வைத்த பொழுது அவர்களோடு கூட இருந்தும் அவர்களில் ஒருவர் கூட மறுபடியும் பிறக்கவில்லை. அவர்களில் ஒருவர் கூட தேவனுடைய முத்திரையை பெற்றிருக்கவில்லை. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அவர்கள் ஒருவர் கூட பெந்தேகோஸ்தைக்கு திரும்பி செல்லவில்லை. என்னிடத்தில் இன்னொரு செய்தியும் இருக்கிறது. இயேசு அந்த முத்திரையை பெற்றிருந்தார், ஆனால் அவர்கள் அதை பெற்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் ஒரு ஊழிய களத்துக்காக புறப்பட்டு சென்றார்கள். மேலும் அவர்கள் மறுபடியும் பிறக்காமலும் அவருடைய சுபாவம் மாறாமலும் அல்லது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாமலும் தேவனுடைய முத்திரையை பெற்றுக் கொள்ளாமலும் அறுவடை அறுக்கவும் விதையை விதைக்கவும் புறப்பட்டு சென்றார்கள். அது முன்மாறியாக இருந்ததா? நான் சொல்லுகிறேன், அது முன்மாறிதான். பிரசங்கியே, அது முன்மாறிதான் என்று நீர் ஏன் சொல்லுகிறீர்? அவர்கள் புதிய பிறப்பு இல்லாமலே ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அது தேவனுடைய முத்திரை அல்ல. அவர்கள் பிரசங்கிக்கும்படியாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் விதை விதைத்தார்கள். அந்த கூட்டத்தில் தான் யூதாசும் இருந்தான், ஒரு கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நல்லது. காட்சியில் இரண்டாவது வருவது அறுவடையை அறுப்பதற்கு ஒரு ஆயுதத்தை ஆயத்தம் பண்ணுவதாக இருந்தது. ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்கள், மேலும் இயேசுவின் செய்தியை கேட்ட 10 பேரில் சிலரும், 20 பேரில் சிலரும், 100 பேரில் சிலரும், 1000 பேரில் சிலருமாகிய சில மக்கள் இருந்தார்கள். அவர்கள் வெளிப்பாட்டை பெற்றவர்களாய் இருந்தார்கள். மேலும் அவர்கள் அடுத்ததாக செய்ய வேண்டியது என்ன என்று அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் இயேசுவை ரோம முத்திரையின் கீழாக சந்தித்திருந்தார்கள். இயேசுவின் முதல் வருகையை பிடித்து வைத்திருந்த கடைசி முத்திரை அந்த முத்திரையின் கீழாக இருந்து அவர் வெளியே வந்த பொழுது அவர்கள் அவரோடு பேசினார்கள். ஆமையா, மேலும் அவர் அந்த கடைசி முத்திரையிலிருந்து வந்த பொழுது அவரோடு அவர்கள் பேசிய பொழுது அவர் அவர்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். மேலும் அவர் சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் பிரசங்கிக்க செல்ல வேண்டாம், அதற்கு பிறகு நீங்கள் வெளியே புறப்பட்டு செல்லலாம் என்று. அது இரண்டாவது படியாக இருந்ததா? ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிப்பது. அந்த ஆயுதங்கள் எவ்வாறு கூட்டி சேர்க்கப்பட்டன? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவை கேட்ட திரள் கூட்டமான ஜனங்களில் இருந்தும் வித்தை பெற்றுக் கொண்டவர்களில் இருந்தும்
இயேசுவின் முன் வருகையில் அவரை பிடித்து வைத்திருந்த கடைசி முத்திரையாகிய ரோம முத்திரையின் கீழாக இருந்து அவர் வெளியே வந்த பொழுது அவரால் அந்த ஆயுதங்கள் கூட்டி சேர்க்கப்பட்டன. அவர் சொன்னார், நீங்கள் பிரசங்கிக்க செல்ல வேண்டாம், நீங்கள் பிரசங்கிக்க தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஆனால் கர்த்தாவே நீதான் எங்களை அழைத்தீர். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் செய்யுங்கள், பின்மாறி உங்கள் மேல் விழுகிற வரைக்கும் எருசலேமில் தரித்திருங்கள். அவர் சொன்னார், சமாரியாவிலே நான் உங்களுக்கு சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். அறுப்பு மிகுதியாயிருக்கிறது, ஆனால் வேலையாட்களோ குறைவாய் இருக்கிறார்கள். பிள்ளைகளே, இப்பொழுது அந்த வேத வசனங்களை நீங்கள் காண்கிறீர்களா? முதலாவது முன்மாறி சில விதைகளை விதைத்தது. எல்லா விதமான மனிதர்களும் விதைகளை விதைத்தார்கள், யூதாஸ் வரைக்குமாக. இரண்டாவதாக ரோம முத்திரையின் கீழாக இருந்து வந்த பொழுது அவருடைய கையில் அறிவாளாய் இருக்க போகிற சிலரை அவர் அழைத்தார். இப்பொழுது மூன்றாவது அறுவடையின் மழை பெந்தேகோஸ்தே நாளில் பொழிய வேண்டியதாயிருந்தது. மேலும் அந்த அறுவடையின் மழை பெந்தேகோஸ்தே நாளிலே பெய்த பொழுது அப்பொழுது ஜனங்கள் அறுவடையை அறுக்க ஆரம்பிக்க முடிந்தது. கவனியுங்கள், செய்தியை கேட்ட அத்தனை பேரும் பெந்தேகோஸ்தேக்குள்ளாக கடந்து செல்லவில்லை. ஓ தேவனுக்கு மகிமை! அவர்கள் அங்கே எருசலேமுக்கு கடந்து சென்ற பொழுது மேலறையில் இருந்து அவர்கள் இறங்கி வந்தார்கள். அப்பொழுது அந்த அறிவாளில் இருந்த ஒரு பல், பேதுரு என்று அழைக்கப்பட்ட ஒரே ஒரு பல், அவனிடத்தில் ராஜ்யத்தின் திறவுகோல் இருந்தது. அவன் பரிசுத்த ஆவியை குறித்து புரிந்து கொண்டிருந்தான். இப்பொழுது அவர்கள் செய்தியை குறித்து பேசுகிறார்கள், அவர்கள் திரும்ப அளித்தலை குறித்து பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், ராஜ்யத்தின் திறவுகோல் எங்கு இருக்கிறது? நான் வாக்குவாதம் செய்ய போவதில்லை. நீங்கள் திரும்ப அளித்தலை குறித்து பேசுகிறீர்கள், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பேசுகிறீர்கள், நீங்கள் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை குறித்து பேசுகிறீர்கள், நீங்கள் இந்த எல்லா அற்புதங்கள் அடையாளங்களை குறித்து பேசுகிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல்களை குறித்து என்ன? போப்பதை பெற்றிருக்கிறார் என்று நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீர்களா? வார்த்தை திரும்ப அளிக்கப்பட்டிருந்தால் அந்த திறவுகோல் இந்த பூமியின் மேல் எங்கோ இருக்கிறது, அது ஜனங்கள் மத்தியில் எங்கோ இருக்கிறது. மேலும் பெந்தேகோஸ்து நாளை போன்ற இன்னொரு ஊற்றப்படுதலை அதுதான் திறந்துவிடப் போகிறது. பேதுருதான் ராஜ்யத்தின் திறவுகோலை உடைய மனிதனாயிருந்தான், அதுதான் பரிசுத்த ஆவியாய் இருந்தது. மேலும் அவன் திறவுகோலை கொண்டு திறந்தான், அது பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலை திறந்து விட்டது. உங்களுடைய அறுவடையின் மழை பெந்தேகோஸ்தே நாளிலே இருந்தது. அங்கே ஒரு முன்மாறி இருந்தது, அங்கே ஒரு ஆயுதம் இருந்தது, அங்கே ஒரு அறுவடையின் மழை இருந்தது. ஓ, எத்தனை பேர் அதை வேதாகமத்தில் காண்கிறீர்கள்? அதை சற்றே முயற்சித்து பாருங்கள். பேதுரு அங்கே இறங்கி வந்தான், அது அந்த அறிவாளில் இருந்த ஒரே ஒரு பல். அவன் சில அறுவடைகளை அறுத்தான், அது 3000 டன்னாய் இருந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் அலங்கார வாசலுக்கு சென்றார்கள், அங்கே ஒரு மனிதனை சுகமாக்கினார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் ரூபகாரத்திலும் அந்த அறுவடையை அறுக்கிறீர்கள். அப்பொழுது அவர்கள் 5000 ஆத்துமாக்களை அறுவடை செய்தனர். மேலும் அந்த நேரத்திலே அங்கே ஆயிரக்கணக்கிலே, ஏன் லட்சக்கணக்கிலே அந்த ஆதி காலத்தில் மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுதான் அறுப்பு மிகுதி என்று இயேசு கண்ட அறுவடையாயிருந்தது. அதை குறித்துதான் சரியாக சமாரியா கிணற்றண்டையிலே அவர் அவர்களுக்கு சொல்லி இருந்தார். ஓ பிரியமானவர்களே, நான் இப்பொழுது ஒரு மேற்கோளை எடுத்து இங்கே வைக்கட்டும். இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரென்ஹாம். நான் நினைக்கிறேன், கடந்த சில வருடங்களில் உலகம் முழுவதும் அந்த மகத்தான எழுப்புதல் கடந்து சென்ற பிறகு நான் நினைக்கிறேன், எல்லா இடங்களிலும் இருக்கிற பரிசுத்தவான்கள் உன்னதங்களில் இருந்து கொண்டு தேவனுடைய மகிமையை மருத்துவமனைகளுக்குள்ளாகவும் இன்னும் மற்ற எல்லா இடங்களுக்கும் கடந்து சென்று மகத்தான அடையாளங்கள், அற்புதங்கள் மற்றும் அதிசயங்களை எல்லா இடங்களிலும் நிகழ்த்துகிறது. ஆனால் ஜனங்களை அவரால் நீண்ட நேரத்திற்கு உறுதியாக நிற்க வைக்க முடியாது. நாம் ஸ்தாபன விதைகளை விதைத்திருப்போம் என்றால் நாம் ஒரு ஸ்தாபன அறுவடையை தான் அறுப்போம். அதுதான் சரி, அதை தான் நாம் செய்தோம். எபிரேயரில் இருக்கிற முன்மாறி மற்றும் பின்மாறி என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், முன்மாறி என்றால் விதைப்பின் மழை. மேலும் அதன் பிறகு ஆவியானது பொழியப்படும் பொழுது அது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பொழிகிறது.
ஒருவேளை நாம் ஸ்தாபன விதைகளை விதைத்திருப்போம் என்றால் நாம் ஸ்தாபன அறுவடையைத்தான் அறுப்போம், அதைத்தான் நாம் செய்திருப்போம். 1944 பாப்டிஸ்டுகள் கூடுதலாக 10 லட்சம் பேரை ஆதாயப்படுத்தினார்கள். ஆனால் பில்லி கிராஹமும் இன்னும் மற்றவர்களும் தங்கள் எழுப்புதலை நடத்திய பிறகு இப்பொழுது அவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் என்று சொல்லுவது கடினமாயிருக்கிறது. பெந்தேகோஸ்தேக்காரர்களை கவனியுங்கள். ஓரல் ராபர்ட்ஸ் மூலமாகவும் டாமி ஆஸ்பான் மூலமாகவும் இன்னும் அது போன்ற மகத்தான மனிதர்கள் மூலமாகவும் காரியங்களை செய்தார்கள். இவருக்கு செவி கொடுங்கள் என்கிறதான செய்தி 1962. தேவனுடைய தீர்க்கதரிசி சபையின் மேல் பொழியப்பட போகிற தேவனுடைய ஆவிதான் அறுவடையின் மழை என்பதை மிகவும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அங்கேதான் நாம் இருக்கிறோம். இயேசு முன்மாரியோடு கூட வந்தார். ஒருவரும் மறுபடியும் பிறக்கவில்லை. ஆயுதம் ஆயத்தப்படுத்தப்படுகிற வரைக்கும் ஒருவரும் முத்திரையை பெறவில்லை. ஆயுதம் ஆயத்தப்பட்ட பிறகுதான் அவர்கள் மேலறைக்கு சென்று அதன் பிறகு அங்கிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். அதன் பிறகு அந்த மகத்தான ஊற்றப்படுதல் அருளப்பட்டது. விதையானது நடப்பட்டது. இங்கே நம்முடைய வேதத்தில் வெளிப்படுத்தல் 14 ஒரு வசனம் இருக்கிறது. மனுஷகுமாரனுடைய கையில் அறுவடையை அறுப்பதற்கான ஒரு கருக்குள்ள அரிவாள் இருந்தது. இங்கே ஒரு மனுஷகுமாரன் மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் அவருடைய கையில் கருக்குள்ள ஒரு அரிவாள் இருந்தது. அது ஒரு புல் அறுக்கிற அரிவாள் என்று என்னிடம் சொல்லாதீர்கள். அது பெந்தேகோஸ்தே நாளில் இருந்த மக்களை போன்று அழைக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் கிரியை நடப்பித்தலோடும் பூமியின் மேல் எங்கோ அனுப்பப்படுகிறதான ஒரு சரீரமாய் இருக்கிறது. அந்த மக்களில் நாம் ஒரு பாகமாக இருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் மேல் தேவனுடைய வல்லமை வருகிற வரைக்கும் போதுமான அளவுக்கு பொறுமை காத்து நிற்க மாட்டார்கள். ஆனால் தேசத்தின் ஊடாக இங்கும் அங்குமாக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் உலகம் முழுவதும் ஓடுகிறார்கள். ஆனால் அந்த அறுவடையை அறுப்பதற்கு கர்த்தர் அவர்களை ஆயுதம் தரிப்பிக்கும்படியாக பொறுமையோடு நிற்க மாட்டார்கள். கையில் கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிற மனுஷகுமாரன் யார்? நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். சகோதரன் பிரென்னாம் அந்த அறுவடையை அறுப்பதற்காக திரும்பி வரப்போவதில்லை. வில்லியம் பிரென்னாமுடைய நாட்களுக்கு பிறகு மனுஷகுமாரனுடைய வெளிப்படுதல் வந்தது. மேலும் அந்த ஒருவர் முத்திரையில் திறக்கப்படுதலிருந்து வெளியே வந்தார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. மனுஷகுமாரன் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, கிறிஸ்து. முத்திரைகள் உண்மையில் ஒரு அரிவாளை ஆயத்த பண்ணுவதற்காகவும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக ஒரு மனவாட்டியை உருவாக்குவுமே திறக்கப்பட்டது. முத்திரைகள் திறக்கப்படுதலில் இருந்து வந்த அந்த தேவனுடைய பிரசன்னம் மற்றும் வல்லமையோடும் தேவனுடைய ஆவியோடும் கிறிஸ்துவோடும் தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட ஜனங்கள் மாத்திரமே வெளியே புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு அரிவாளாக ஆயத்தமாக்கப்படுவார்கள். அன்றைக்கவர் அந்த ரோம முத்திரையின் கீழிருந்து வெளியே வந்தபோது அவரோடு தொடர்பு கொள்ளும்படியாக ஒரு கைப்பிடி அளவு மக்கள் மாத்திரமே அன்றைக்கு இருந்தனர். அந்த ஊழியம் தான் அதற்கு சற்று பிறகு பொதுமக்களுக்கு வெளிப்பட வேண்டிய ஊழியமாய் இருந்தது. ஆனால் இயேசு அந்த ரோம முத்திரையின் கீழிருந்து வெளியே வந்த பொழுது அந்த ஊழியம் ஒரு ரகசியமான ஊழியமாக இருந்தது. அந்த ரகசியமான ஊழியம் ஒரு பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலின் மூலம் பொதுமக்களுக்கு வெளியே கொண்டு செல்லப்படும்படியாக அங்கே போய்கொண்டிருந்தது. ஆகவே அங்கே ஊற்றப்படுதல் வந்த பிறகுதான் அந்த ஊழியமானது பொதுமக்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிள்ளைகளே, அங்கேதான் நாமும் இருக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் காணப்படுகிற மனுஷகுமாரனுடைய கையில் இருக்கிற அரிவாள் தற்பொழுது இந்த பூமியின் மேல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஜனங்களாயிருக்கிறார்கள். அவர்கள் ஆயத்தம் பண்ணப்பட்ட பிறகு அதன் பிறகு அந்த கட்டளை புறப்பட்டு செல்லும். பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு நேரம் வந்தது, உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்கிற கட்டளை. அந்த கட்டளை ஆதியில் இயேசு கொடுத்த அதே கட்டளையாயிருக்கும். நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. இந்த உலகத்தில் பார்ப்பதற்கு எதுவுமே அசையாமல் எல்லாம் செத்து கிடப்பது போல காணப்படுகிற இப்படிப்பட்ட ஒரு காலத்தில், நம்முடைய காலத்தில் அதே போல் நடக்கும் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? நான் அதை என் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன்.
ஓ, எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் அப்படி சொல்லி இருப்பார் என்றால் அது நிறைவேறியாக வேண்டும். அவிசுவாசங்கள் என்னதான் விண்ணை முட்டும் அளவுக்கு குவிந்திருந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. அது தேவன் சொன்ன விதமாகவே நிறைவேறி தீரும். சரியாக இன்று இரவே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கையில் ஒரு அரிவாள் இருக்கிறது. அவருடைய கையில் ஒரு கருக்குள்ள அரிவாள் இருக்கிறது. மேலும் இப்பொழுது ஆயத்தமாய் இருக்கிற இந்த ஜனங்களை எல்லாம் பிடித்து வைத்திருக்கிற ஏதோ ஒன்று இருக்கிறது. ஓ பிள்ளைகளே, இது வெளியே உள்ளவர்களுக்கு மிகவும் ஒரு கடினமான காரியம். ஆனால் இதுதான் சத்தியம். மேலும் நான் சொல்லுவது தோற்கடிக்க முடியாதது. நான் உலகத்துக்கே சவால் விடுகிறேன். நான் ஒவ்வொரு செய்தி விசுவாசிக்கும் சவால் விடுகிறேன். இதுதான் சகோதரன் பிரென்னாம் வகுத்த அந்த திட்டமாய் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட வேத வசனங்களில் அடையாளம் காணப்பட்ட திட்டமாக அது இருக்கிறது. ஓ இரக்கமுள்ள தேவனே, மனுஷகுமாரனுடைய கையில் இருக்கிற இந்த அறிவாள்கள் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையில் செல்ல போகிறதோ, இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையோடு செல்ல போகிறார்களோ, அது மூன்றாம் இழுப்பின் ஊழியத்தோடு கூட இணைக்கிறது. மூன்றாம் இழுப்பின் சிருஷ்டிக்கும் ஊழியத்தை குறித்து தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னதை நீங்கள் அறியவில்லையா? இந்த அறிவாள்கள் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்திருந்து தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்திக் கொண்ட காரணத்தால் தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய சபையை அபிஷேகம் பண்ண போகிறார். இந்த மலையினிடத்தில் பேசு. வியாதியஸ்தர்கள் ஒரே வார்த்தையில் சொத்தமாவார்கள். அவர்கள் சாலையில் இறங்கி செல்லுகிற யோவேலுடைய சேனையாக இருப்பார்கள். ஆம், இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரென்னாம். நான் விசுவாசிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது இந்த உலகம் முழுவதும் அசைக்கப் போகிற ஒரு வட்டத்துக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது என்று. நசரனாகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காக அனுப்பப்பட்ட நாள் முதற்கொண்டு இதுவே முதல் முறையாக இருக்கும். உனக்கு என்ன வேண்டுமோ கேள், அது உனக்கு கொடுக்கப்படும். நீ விரும்புகிற எதுவானாலும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அங்கே நிறைவேறுகிறதை நீங்கள் காணவில்லையா? ஓ, அது வெகு சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது. அது இந்த கூட்டத்திலேயே சம்பவிக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அது இப்பொழுதே சம்பவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது அந்த அபிஷேகமானது ஜீவனுள்ள தேவனுடைய முழு சபையையும் வந்து தாக்கி, அப்பொழுது அவள் தன்னுடைய கால ஊன்றி நின்று ஒரு பலத்த அணிவகுத்து செல்லுகிற சேனையாக மாறுவாள். அப்பொழுது வியாதியஸ்தர்கள் ஒரே வார்த்தையில் சுகமாவார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய சபையை கொண்டு தேவன் இந்த உலகத்தை அசைப்பார். அதனுடைய நடைமுறையில் தான் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். அது சீக்கிரத்தில் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது சரியாக அவ்விதமாகவே இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது ஜீவனுள்ள தேவனுடைய சபையை சீக்கிரம் வந்து தாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது முழு உலகத்தையும் அசைக்கப் போகிற ஒரு எழுப்புதலை உண்டாக்கும். நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த மலையினிடத்தில் பேசு என்கிறதான செய்தி 1959. ஓ பிரியமான பிள்ளைகளே, அது சரிதானே? இப்பொழுது இங்கே அந்த மூன்றாம் இழுப்பின் ரூபகாரப்படுத்துதல் பொருந்துகிறது. வார்த்தை உரைத்தலின் ஊழியம் இந்த மக்களுக்கு வரும். அது எங்கே பொருந்துகிறது என்று பாருங்கள். என் சகோதரனே, அந்த 7 இடிகள் இந்த ஜனங்களிடத்திற்கு வரும். அது பொது மக்களுக்கு திறக்கப்படும். அப்பொழுது அவர்கள் 100 கோடி டன் அளவுக்கு ஈக்களை அழைத்தாலும் அவை வரும். அதுதானே தீர்க்கதரிசி சொன்னது. இப்பொழுது அந்த ஊற்றப்படுதல் வரும் பொழுது அப்பொழுதுதான் மனவாட்டி எழுப்புதல் உடைத்து எழும்புகிறது. ஒரு எழுப்புதல் என்பது தேவனுடைய வார்த்தை வல்லமையில் செயல்படுவதை குறிக்கிறது. இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரென்னாம். இப்பொழுது ஒரு எழுப்புதல் என்பது வல்லமையோடு தேவனுடைய அசைவை குறிக்கிறது. மேலும் ஒவ்வொரு முறை தேவன் அசையும் பொழுது சாத்தானும் கூட அங்கே அசையும்படியாக இருக்கிறான். எபேசு சபை கால புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் பக்கம் 70 எப்படி அங்கே ஒவ்வொன்றும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். ஊற்றப்படுதல் வரும்பொழுது அதுதான் மூடுகள். அந்த மூடுகள் வரும்பொழுது அதுதான் உங்களுடைய பின்மாறி. அதுதான் அறுவடையின் மழை. அது பெந்தேகோஸ்தைக்கு திரும்பி செல்லுதல். இப்பொழுது அவர்கள் வல்லமையினால் தரிப்பிக்கப்படுகின்றனர். அவர்கள் பேதுருவை காட்டிலும் யாக்கோபை காட்டிலும் யோவானை காட்டிலும் மேலான ஒன்றை கூடுதலாக பெற்றிருக்கின்றனர். நண்பனே, அந்த கூடுதலானது என்னவென்றால் அவர்கள் சிருஷ்டிக்கும் ஊழியத்தை பெற்றிருக்கின்றனர். அதுதான் சகோதரன் பிரென்னாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது.
அதைத்தான் அவர் 5 முறை செய்து காண்பித்தார். அந்த வல்லமையோடு கூட அவர்களால் சுவிசேஷத்தை இந்த முழு உலகத்துக்கும் ஒரு சாட்சியாக பிரசங்கிக்க முடியும். ஏனென்றால் 3ஆம் இழுப்பு இழக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரென்னாம், 3ஆம் இழுப்பு இப்பொழுது ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அது என்ன என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்று நான் நிச்சயமுடையவரான் இருக்கிறேன். இப்பொழுது நினைவு கூறுங்கள், இந்த காரியத்திற்கு எந்த ஒரு போலியும் ஒருபோதும் இருக்க முடியாது. ஏனென்றால் அது அப்படி செய்யப்பட முடியாது, அது முடியாது. ஆனால் உலக சபை சங்கம் நெருக்க ஆரம்பிக்காத வரைக்கும் அது ஒரு மகத்தான அளவில் பயன்படாது. ஆனால் அந்த நேரம் வரும்பொழுது, அந்த கசக்கி பிழிதல் வரும்பொழுது, இப்பொழுது நீங்கள் தற்காலிகமாக கண்டதை அப்பொழுது வல்லமையோடு கூட அதன் முழு வீச்சில் ரூபகாரப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அதன் பிறகு அந்த நேரம் வரும்பொழுது, நீங்கள் அவ்வளவாய் அழுத்தப்படும் பொழுது, அப்பொழுது கவனியுங்கள், 3ஆம் இழுப்பை கவனியுங்கள். அது முற்றிலும் இழக்கப்பட்டவர்களுக்காக இருக்கும். ஆனால் அது மனவாட்டிக்காகவும் அந்த சபைக்காகவும் கொடுக்கப்படுகிறது. இயேசுவை நோக்கி பாருங்கள் என்கிற செய்தி 1963. அது சபைக்கும் மனவாட்டிக்கும் பிரசங்கிக்கும். இப்பொழுது அது எப்படி இணைக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். 7 இடிகள் பொதுமக்களுக்கு திறக்கப்படும். மனவாட்டி ஊழியம் ஆரம்பிக்கும். தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்களுடைய ரூபகாரப்படுதல். மேலும் தேவனுடைய கையில் உள்ள இந்த ஆயுதம் என்னவென்றால், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மற்றும் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நிரூபிக்கும்படியாக 3ஆம் இழுப்பின் ரூபகாரத்தை பெற்றிருப்பார்கள். அங்கேதான் அது பொருந்துகிறது. என் நண்பனே, அந்த 3ஆம் இழுப்பை யாருமே இப்பொழுது செயல்பாட்டில் கொண்டிருக்கவில்லை. அப்படி சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஒரு கூட்ட பொய்யர்களும் ஒரு கூட்ட மாயமானக்காரர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் அதில் ஒரு பகுதியை மட்டும் செய்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஓ, நீ ஒரு பொய்யன். அதை ஒரு பகுதியாக செய்த ஒரே மனிதன் வில்லியம் பிரென்னாம். அவர் சொன்னார், அடுத்த முறை நான் செய்த இதே காரியத்தை அதன் முழு வீச்சில் நீங்கள் காண போகிறீர்கள் என்று. சரி, அது எப்பொழுது என்றால் அந்த கசக்கி பிழிதல் வரும்பொழுது. நல்லது பிரசங்கியே, நீ பொய் சொன்னாய். நீ அதை எந்த சிறிய அளவிலும் செய்யவில்லை. நீ ஒரு மாயமாலக்காரன். நாங்கள் வருகிற வழியிலே வருவதற்கு உனக்கு விருப்பமில்லை. நாங்கள் கர்த்தர் பேரில் காத்திருக்கிறோம். ஒரு பலத்த இடிமுழக்கம் அடிக்கும் முழக்கம் போல ஒரு முழக்கம் வானத்திலிருந்து உண்டாக போகிறது. அந்த வரிசை கிரமத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா பிள்ளைகளே? ஓ, எனக்கு செவி கொடுங்கள். கடந்த 30 வருடங்களில் இந்த ஜனங்கள் புசித்திராத ஆகாரத்தை நீங்கள் இப்பொழுது பெற்றுக் கொண்டீர்கள். அவர்களுக்கெல்லாம் இதை குறித்து ஒன்றுமே தெரியாது. தேவனுடைய திட்டத்தை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாரோ ராஜ்யத்தின் திறவுகோலை பெற்றிருந்தார். ஒருவேளை நாம் அவர்களோடு கூட தொடர்பு கொண்டிருக்கலாம். தேவனுக்கு நன்றி. அந்த வரிசை கிரமத்தை நீங்கள் கண்டீர்களா? நீங்கள் அதை பார்க்கவில்லை என்றால் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களை 12 மணி நேரம் வரைக்கும் பிடித்து வைப்பேன். ஓ, நீங்கள் அதை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அந்த ஊழியம் உடைத்தெழும்பும் பொழுது அது இந்த எல்லா காரியங்களையும் ஒரே வரிசையில் பூர்த்தி செய்து விடுகிறது. இப்பொழுது அறுவடை அறுக்க ஆரம்பிக்கும். சகோதரன் பிரென்னாம் சொன்னார், 1 மாத காலகட்டத்திற்குள் அது முழுமையாக பூமியை சென்றடைந்து விடும் என்று. ஒரு இடத்தில் அவர் சொன்னார் 3 மாதம் என்று. பூமி முழுவதும் கடந்து செல்ல போகிற ஒரு இயங்கு சக்தியை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள். சகோதரர்களே, என்ன சம்பவிக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். உங்களை ஆயுதம் தரிப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு போதுமான அளவுக்கு வேலையாட்கள் கூட இல்லை. இந்த காரியங்களை எல்லாம் உங்கள் மனதில் வரிசைப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிக்க போகிறார். அவர் உங்களுக்கு பலன் அளிக்க போகிறார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், சகோதரனே, அந்த வேத வசனம் அடுத்த அறிவாளை குறித்து பேசுகிறது என்று. யார் அது? அதை கவனியுங்கள். ஒரு அறிவாள், அது மனுஷகுமாரன் அந்த கோதுமை அறுப்பது. ஆனால் அங்கே கோபாக்கினைக்கென்று இன்னொரு அறிவாள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? நல்லது. நான் இப்பொழுது லாம்பர்ட் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்பாட்டை இரவலாக பெறப்போகிறேன். யாருக்கு கனத்தை கொடுக்க வேண்டியதோ அவருக்கு நான் கனத்தை கொடுக்க வேண்டும். அதை வெளியே கொண்டு வந்த ஒரே மனிதன் ராபர்ட் லீ லாம்பர்ட் என்று அழைக்கப்பட்ட மனிதன். ஏனென்றால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை குறித்து அவர் அறிந்திருந்தார். இந்த பூமியின் மேல் உள்ள தேசங்களிலேயே தன்னுடைய தேசிய கொடியில் அறிவாலையும் சுத்தியலையும் உடைய ஒரே தேசம் எதுவென்றால் அது ரஷ்யா.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரஷ்யா தான் அமெரிக்காவின் மேலும் மீதமுள்ள தேசங்களின் மேலும் நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவருடைய ஊழியக்காரனாய் இருக்கிறது. அவர்கள் கலைகள் எல்லாவற்றையும் அறுத்தறிய போகிறார்கள். அது ரஷ்யாவினுடைய கையினால் எல்லா தேசங்கள் மேலும் வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. அவர்களுடைய கொடியில் தான் அரிவாளும் சுத்தியலும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுத்தியல் தேவனுக்கு கீழ்ப்படியாத தேசங்களை அடிப்பதற்காக. மேலும் அந்த அரிவாள் அவர்களையெல்லாம் அறுத்து தேவனுடைய கோபாக்கனையின் ஆலைக்குள்ளாகவும் அணுகுண்டு அக்கினிக்குள்ளாகவும் உபத்திரவ காலம் முழுவதிலும் போடுவதற்காக. தன்னுடைய ரத்தத்தை கொண்டு தன்னுடைய சாட்சியை முத்தரித்த ராபர்ட் லாம்பர்ட் என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதனுக்காக தேவனுக்கு நன்றி. அதுதான் உங்களுடைய அரிவாள், அதுதான் சரியாக அங்கே உங்களுடைய சுத்தியல். ஆம், ரஷ்யா ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கும் என்றால் இப்பொழுது அரிவாளை குறித்து என்ன? ரஷ்யா தேவனுடைய அரிவாளா இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படி என்றால் இந்த பக்கத்தில் தேவனுடைய அரிவாள் இது, அதுவும் ஆயத்தமாக்கப்படாதா? இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் ரஷ்யாவை சற்று சோதித்து பாருங்கள். ஆவியானவர் சொல்லவில்லையா, ரஷ்யாவை கவனி, ரஷ்யாவை கவனி, அது தேவனுடைய அரிவாள். மேலும் இந்த அரிவாளானது ஒவ்வொரு இரவும் ஆயத்தமாக்கப்பட்டு வருகிறது. அது வெகு சீக்கிரத்தில் செயலில் இறங்க போகிறது. பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் இருதயங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ என்னே, தேவனுடைய கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய இரக்கத்திற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு வேளையில் நம்முடைய கண்களுக்கு அருளப்பட்ட கலிங்கத்திற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பார்வைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய திட்டமாகிய அந்த திரும்ப அளிக்கும் திட்டத்தை நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக நம்முடைய கண்களுக்கு போடப்பட்ட கலிக்கத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்று இரவு உமக்கு நன்றி. உமக்கு துதியும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுக்கிறோம். மேலும் செய்தியை இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிற விதத்திலே புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு அருளப்பட்ட புரிந்து கொள்ளுதலுக்காக உமக்கு நன்றியை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய மக்களுக்காக உமக்கு நன்றி. எங்கள் வழியாக கடந்து வந்த உம்முடைய ஊழியக்காரனுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த செய்திக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மேலும் உம்முடைய ஆவியானவர் இன்னுமாக இந்த ஆராதனையில் பிரசன்னராக இருக்கிறார். இந்த வார்த்தையோடு கூட உம்முடைய ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு வெளிப்பாட்டை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஓ பிரியமான பிள்ளைகளை, இப்போது எழுப்புதலாளர் ராபர்ட் லீ லாம்பர்ட் தன்னுடைய செய்திகளில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். அவற்றை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். இப்பொழுது மேற்கோள்: ராபர்ட் லீ லாம்பர்ட், தேவத்துவத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருந்தது. அதே போல தேவத்துவத்தின் பரிபூரணம் மேல் அறையில் கூடியிருந்த 120 பேருக்குள்ளாக சரீர பிரகாரமாக வாசமாயிருந்தது. மேலும் தேவத்துவத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரமாக வார்த்தையின் மேல் வார்த்தையாகவும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமாகவும் கட்டி எழுப்பப்பட்டு உள்ள மனவாட்டிக்குள்ளாக திரும்ப வரப்போகிறது. சகோதரனே, நான் அதை நேசிக்கிறேன். இந்த கூட்டத்தில் இருக்கிற 5 பேர் கூட மீந்திருக்கவில்லை என்றாலும் நான் சரியாக அதனோடு கூட தொடர்ந்து நிலைத்திருக்க போகிறேன். நீங்கள் என்னை நியூ இங்கிலாந்திலிருந்து வெளியே துரத்தினாலும் நான் ஒத்துப்போக போவதில்லை. இதை விசுவாசிக்கக்கூடிய வேறு யாரையாவது வேறு எங்காவது நான் கண்டுபிடிப்பேன். எங்காவது ஒரு இடத்தில் தேவன் எனக்கு ஒரு ஜனத்தை கொடுப்பார். அங்கே இந்த காரியமானது உடைத்து எழும்பும். அது சீனாவில் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சீனாவுக்கு சென்று விடுவேன். அப்படிப்பட்ட ஒரு சபையில் தான் நான் இருக்க போகிறேன். ஒரு குளிர்ந்து போன மார்க்கத்தில் எனக்கு திருப்தி இல்லை. நமக்கு தேவனுடைய வல்லமை கிடைக்கவில்லை என்றால் நமக்கு ஒரு 2ஆம் விசை வாங்கப்பட்ட மார்க்கம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் பெற்றுக்கொண்டதெல்லாம் வெறுமனே ஒரு ஒலிப்பேழையும் ஒலிநாடாக்களும் தான். உங்களால் உற்பத்தி செய்ய முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான் என்றால் நீங்கள் ஒரு 2ஆம் விசை வாங்கப்பட்ட மார்க்கத்தை பெற்றுள்ளீர்கள். சகோதரன் பிரண்ணாம் ஒருபோதும் ஒரு 2ஆம் விசை வாங்கப்பட்ட மார்க்கத்தை பெற்றிருக்கவில்லை. அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். மேலும் அதைத்தான் நாமும் உற்பத்தி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஓ தேவனே, இந்த அவிசுவாச நதிகள், இந்த லவோதிக்கேயா ஆவி உங்களை அமிழ்த்தி நெருக்கி போடுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை விட்டு அகற்றுங்கள். அந்த அவிசுவாச பிசாசுகளை வெட்டி வீழ்த்துங்கள். யாரோ எங்கோ அதை விசுவாசிக்க போகிறார்கள்.
ஆபிரகாமின் அந்த ராஜரீக வித்து 8ஆம் நாளிலே அதிகாலையிலே 3வது நாளிலே, அதுதான் 8வது நாள், அதை விசுவாசிக்க போகிறது. ஆமேன். முதல் நாளும் கடைசி நாளும் என்கிறதான செய்தி 1968. இப்பொழுது மற்றொரு மேற்கோள், ராபர்ட் லீ லாம்பர்ட். சகோதரன் பிரெட்னாம் சொன்னார், தெய்வீக சுகத்தை பெறுவதற்கே நமக்கு போதுமான அளவு விசுவாசம் இல்லை என்று. ஆனால் வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு மகத்தான விசுவாசம் தேவைப்படுகிறது. ஆனால் தேவனே, நாங்கள் இந்த கடைசி காலத்தில் முதல் முறையாக அந்த மனுஷகுமாரனுடைய ரூபகாரப்படுத்துதலின் நிரூபணத்தை மீண்டுமாக சகோதரன் வில்லியம் பிரெட்னாமின் சரீரத்துக்குள்ளாக அந்த முதலாவது ஒன்றை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மனுஷகுமாரன் கிரியை செய்வதை நாங்கள் பார்த்தோம். அதுதான் தேவன் மனித சரீரத்துக்குள்ளாக ரூபகாரப்படுத்தப்பட்ட காரியம். மேலும் இதே காரியத்தை தான் ஆதி சபையானது பெற்றிருந்தது. யார் என்ன சொன்னாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. அங்கே ஒரு மனிதனுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருந்த அந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி இருந்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாய் இருப்பது. மேலும் அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து அநேகம் சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர் என்று. இயேசு கிறிஸ்து சங்கை வில்லியம் பிரெட்னாம் என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறு சகோதரனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் மூலமாக வந்தார். மேலும் அவர் வில்லியம் பிரெட்னாமை ரூபகாரப்படுத்தி காண்பிக்க ஆரம்பித்தார். இல்லை ஐயா, அவர் மனுஷகுமாரனாகிய தம்மைத்தாமே அவருக்குள்ளாக இருந்து ரூபகாரப்படுத்தி காண்பித்தார். அது இன்னுமாக வேதம் என்ன சொன்னதோ அதே காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மீண்டும் அவருடைய சரீரத்துக்குள்ளாக வெளிப்பட்டார். ஏன்? அவர் தாம் ஒன்றர கலக்கும்படிக்கு ஒரு மனிதனை கண்டுபிடித்தார். அவருடைய வார்த்தையை புசித்து அவரோடு வார்த்தையோடு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவரோடு ஒன்றாக கலந்து விட்டார். அவர் தம்முடைய குமாரனை அவருக்குள்ளிருந்து ரூபகாரப்படுத்தி காண்பிக்க ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு விதமான குமாரன் தான் உண்டு. அது ஒரு வார்த்தையில் பிறந்த ஊழியக்காரன். அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை போலவே இருந்தனர். அவருக்கு ஒரே ஒரு வகை மாத்திரம் இருந்தது. அவர்கள் ரூபகாரப்படுத்தப்பட்டு இயேசு கிரியை செய்தது போலவே கிரியை செய்தார்கள். மேலும் இயேசுவை போலவே காணப்படுகிற சில குமாரர்களை நீங்கள் பார்க்காத வரைக்கும் எங்கேயும் எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்க போவதில்லை. ஏனென்றால் நாம் அவரை தரிசிக்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம். நாம் அவர் செய்த அதே கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறவர்களா இருப்போம். மனுஷகுமாரன் தம்முடைய சரீரமாகிய விசுவாசிகளுக்குள்ளாக இருந்து கொண்டு கிரியை செய்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் எப்பொழுது அதை செய்ய போகிறார்? 8வது நாளில். 7வது நாள் முடிந்துவிட்டது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? காலங்களில் நிறைவேறுதல் வந்திருக்கிறது. சபை காலங்கள் முடிந்துவிட்டன. நாம் மணவாட்டி காலமாகிய புதிய நாளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். மணவாட்டிக்கான அசைவு ஆரம்பித்திருக்கிறது. ஏன் சகோதர சகோதரிகளே? ஏனென்றால் மோசே சொன்னார், முதல் நாளிலும் 8வது நாளிலும் ஒரு பரிசுத்த சபை கூடுதல் உண்டாயிருக்கும் என்று. 7வது நாளில் அல்ல, 8வது நாளில் நீங்கள் யோர்தானை கடந்து செல்வீர்கள். அப்பொழுது தேவன் முதலாவதாக அப்போஸ்தலர்களையும் பிறகு தீர்க்கதரிசிகளையும் ஏற்படுத்த போகிறார். எல்லாரும் இதை புசிக்க முடியாது என்று எனக்கு தெரியும். ஆனால் எப்படி இருந்தாலும் அதுதான் உண்மை. சரியாக இப்பொழுதே அங்கே ஏதோ தவறு இருக்கிறது என்று சகோதரர்களே உங்களுக்கு தெரியும். நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருப்பதாக உரிமை கோரிக்கொள்கிறோம். ஆனால் அப்படி இருக்கிறோம் என்பதை நம்மால் நிரூபிக்க முடியாது. ஆனால் ஆதி சபை தங்களை கிறிஸ்துவின் மனவாட்டி என்ற உரிமை கோரி அதே நேரத்தில் அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காண்பித்தார்கள். நம்மிடத்தில் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னவென்றால், நம்மால் அதிகமாக பிரசங்கிக்க முடியும், ஆனால் ஒன்றையும் நிரூபிக்க முடியாது. மேலும் நான் இப்படிப்பட்ட உங்கள் எல்லாருக்கும் மத்தியில் இருக்கிறேன். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நான் இதே விதமாக நிலைத்திருக்க போவதில்லை. நான் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுகிற வரைக்கும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறேன். நாம் அந்த 120 பேர் எங்கே சென்றார்களோ அங்கே சென்று அந்த 120 பேர் எதை பெற்றுக் கொண்டார்களோ அதையே நாமும் பெற்றுக்கொள்வோமாக. மேலும் அவர்கள் பெற்றுக்கொண்ட அதே காரியத்தை நாமும் ரூபகாரப்படுத்தி காட்டுவோமாக. அல்லேலூயா. ஆனால் 7வது நாளில் அல்ல, 8வது நாளில் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற செய்தி 1967. இப்பொழுது இன்னொரு மேற்கோள், சகோதரன் ராபர்ட் லீ லாம்பர்ட். கர்த்தருடைய ஆவியானவர்
பொழியப்படும் பொழுது கர்த்தரை அறிகிற அறிவு இந்த பூமியில் நிரப்பும். உலகத்தில் கவனத்தை கவர்ந்திருப்பதற்கு கர்த்தருடைய ஆவி பொழியப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமைதான் இன்றைக்கு இந்த உலகத்திலேயே மகத்தான கவர்ந்திழுக்கும் சக்தி என்று நான் இன்னுமாக விசுவாசிக்கிறேன். அதிகமான மக்கள் ஒரு அரசியல்வாதியின் பேச்சை கேட்பதை காட்டிலும் அல்லது ஒரு ஹாலிவுட் பிரபலத்தை பார்க்க வருவதை காட்டிலும் அதிக ஆவலோடு தேவனுடைய வல்லமையை காணும்படியாக கூடி வருவார்கள். அவருடைய பொறுமையின் வார்த்தை என்கிறதான செய்தி 1973. இப்பொழுது இன்னொரு மேற்கோள். நாம் ஒரு ஸ்தாபனமாகவோ ஒரு அமைப்பாகவோ இங்கே ஸ்தாபித்துக் கொள்ளப்பட விரும்பவில்லை. ஆனால் நம் மத்தியிலே நமக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை. ஏனென்றால் அங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் முற்றிய பயிராக அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். மேலும் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட உலகத்திலே நமக்கு இருக்கிற ஒரே செய்தி இருக்கிறது. அது தற்போது அதிகாரத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. அது வெறுமனே அங்கே அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிற ஆத்துமாக்களை குறித்து நினைக்கும் பொழுது, வெறுமனே நினைக்கும் பொழுதே நாம் இதுவரை எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான அளவுக்கு அது நம்மை ஊக்குவிக்க வேண்டும். ஆனால் நாம் வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவருடைய பொறுமையின் வார்த்தை என்கிறதான செய்தி 1973. இப்பொழுது மேற்கோள். ஸ்தாபனங்கள் எல்லாம் சக்தியற்றவைகளாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கிருக்கிற அந்த எல்லா சபைகளையும் குறித்து கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த சிறிய தரிசனத்தை நினைவு கூறுங்கள். அந்த தரிசனத்தில் அந்த பெண் அங்கே உட்கார்ந்து கொண்டு, நமக்கு நல்ல இசையின் உதவி கிடைத்திருந்தால் இந்த காலை வேளையில் நாம் என்ன செய்திருக்க கூடும் என்பதை எண்ணி பாருங்கள் என்று சொன்னபோது நான் அங்கே சாய்ந்து நின்று கொண்டு, பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு கிடைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருக்க கூடும் என்பதை நினைத்து பாருங்கள் என்றேன். ஆமேன். நமக்கு தேவையானது இசையும் அல்ல, பாடலும் அல்ல. நமக்கு தேவையானது பரிசுத்த ஆவியின் வல்லமைதான். பாடல்களை நாம் மெச்சிக்கொள்கிறோம், அதை நேசிக்கிறோம். ஆனால் நமக்கு தேவையாயிருப்பது பரிசுத்த ஆவியின் வல்லமை. அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவை கொண்டு இந்த பூமியை நிரப்பும். அவருடைய வார்த்தையின் பொறுமை என்கிற செய்தி 1973. மேற்கோள். இப்பொழுது கவனியுங்கள். எபேசியர் 4 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சரீரம், அது அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை. இப்பொழுது அது ஒன்றே ஒன்றுதான். அது ஒரே ஒரு சபை. அங்கே 90 வித்தியாசமான ஸ்தாபனங்கள் இல்லை. அங்கே அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரே ஒரு சபைதான் இருக்கிறது. மற்றவையெல்லாம் பொய்யானது. ஒரே ஒரு மணவாட்டி தான் இருக்கிறாள். இப்பொழுது பாப்திஸ்டுகள் தங்களை அவருடைய மனைவியாக உரிமை கோரிக்கொள்ளுகிறார்கள். மெத்தோடிஸ்டுகள் தங்களை அவருடைய மனைவியாக உரிமை கோரிக்கொள்ளுகிறார்கள். பெந்தேகோஸ்துகள் தங்களை அவருடைய மனைவியாக உரிமை கோரிக்கொள்ளுகிறார்கள். நூற்றுக்கணக்கான பல்வேறு ஸ்தாபனங்களும் ஆயிரக்கணக்கான பல்வேறு தனிப்பட்ட சுயாதீன சபைகளும் அவர்கள் எல்லாருமே தங்களை கிறிஸ்துவின் மணவாட்டி என்று உரிமை கோரி எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை போவதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஒரு முற்றிலுமான கூடாத காரியம். அதனால் தான் இயேசு சொன்னார், 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவனை நான் எடுத்துக்கொள்வேன், மற்றொருவன் கைவிடப்படுவான் என்று. 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவனை எடுத்துக்கொள்வேன், மற்றொருவன் கைவிடப்படுவான். ஆகவே பிரசங்கிகள் அதை எப்படி உருவகப்படுத்தி காட்டுகிறார்களோ அந்த விதமாக அது இருக்க போவதில்லை என்பதை அது காட்டுகிறது. கவனியுங்கள். மணவாட்டி இருக்கிற அதே இருளில் தான் நாமும் இருக்கிறோம். அந்த சரீரம் எங்கே இருக்கிறது? நாம் என்ன சொல்ல விழைகிறோம்? அவள் பாப்திஸ்டுகளில் சிலரும் அல்லது மெத்தோடிஸ்டுகளில் சிலருமாயிருக்கிறாள் என்று. ஒரு முற்றிலுமான கூடாத காரியம். இப்பொழுது இது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்கும் பொழுது அங்கே மெத்தோடிஸ்டுகளிலிருந்து ஒருவரும் பாப்டிஸ்டுகளிலிருந்து ஒருவரும் மற்ற இடத்திலிருந்து ஒருவருமாக போவது என்பது முற்றிலும் கூடாத காரியம். ஆனால் எப்படி இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கும் பொழுது, மிருகத்தின் முத்திரையின் கூடி மிரட்டுகிற அந்த காரியம் காட்சியில் வரும் பொழுது, அப்பொழுது நீங்கள் அந்த ஸ்தாபனங்களில் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தராகிய தேவனால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு பாதாளத்திற்குள் போடப்படுவீர்கள். ஆகவே அது அப்படி இருக்க முடியாது. இப்பொழுது மணவாட்டி எங்கே இருக்கிறாள்? சபை எங்கே இருக்கிறது? இப்பொழுது நீங்கள் ஒருவேளை சரியாக பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது
அங்கே இருந்திருப்பீர்கள் என்றால் அப்பொழுது மணவாட்டி எங்கே இருந்தால் என்று உங்களால் நிரூபிக்க முடிந்திருக்கும். வேத பாரகர்கள், சதுசேயர்கள் அவர்கள் தான் ஏகோவாவின் மனைவி என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு அங்கே இருந்த அந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் அவர்கள்தான் யெகோவாவின் மனைவி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய மனைவி எங்கே இருந்தால் அவர்கள் எல்லாரையும் விவாகரத்து செய்துவிட்டு தன்னுடைய சிறிய மணவாட்டியை விவாகம் செய்து கொண்டார். மேலும் அவள் 120 பேர் என்று கணக்கிடப்பட்டால் நீங்கள் அவர்களிடத்தில் போய் மணவாட்டி எங்கே இருக்கிறாள் என்று கேட்பீர்கள் என்றால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், இன்று இரவு வாருங்கள், இன்று இரவு 7 மணிக்கு எங்களுக்கு அங்கே ஒரு கூட்டம் நடக்கப் போகிறது, அப்பொழுது கிறிஸ்துவின் மணவாட்டி அங்கேதான் உங்களுக்கு காட்டுவேன் என்று. நீங்களும் அந்த இடத்திற்கு நடந்து சென்று அந்த மணவாட்டியை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது மணவாட்டி எங்கே இருக்கிறாள் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒருவருக்கும் தெரியாது. பாருங்கள், ஒருவருக்கும் தெரியாது. அங்கே ஒரு மணவாட்டி இருக்க போகிறாள். இந்த பக்தி மார்க்கத்தை சார்ந்த இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து யார் தம்முடைய மணவாட்டி என்றும் யார் தம்முடைய மணவாட்டி இல்லை என்றும் நிரூபிக்கப் போகிறார். அவர் இதுதான் என் மணவாட்டி என்றும் இதுதான் என் சபை என்றும் இது என் மணவாட்டி அல்ல என்றும் இது என் சபை அல்ல என்றும் வெகு சீக்கிரத்தில் சொல்ல போகிறார். யார் தம்முடைய மணவாட்டி என்பதையும் யார் தம்முடைய மணவாட்டி இல்லை என்பதையும் நிரூபிக்க அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். மணவாட்டியின் ஊழியம் என்கிறதான செய்தி 1972. இப்பொழுது மேற்கோள் கவனியுங்கள். கிறிஸ்தவ சபையின் ஒரே கட்டத்துக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிற 2 விதமான ஆவிகளை குறித்த உண்மையான வெளிப்பாட்டை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்றால் அப்பொழுது சாத்தான் அவர்களுக்கு முன்பாக சக்தியற்றவனாகி விடுவான். இப்பொழுது இந்த செய்தியை பின்பற்றுகிற உங்கள் மத்தியில் 2 விதமான ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. ஒன்று பரிசுத்த ஆவி, அடுத்தது அசுத்த ஆவி. ஆனால் 2மே தங்களை பரிசுத்த ஆவி என்றே உரிமை கோரி கொள்ளுகின்றன. இப்பொழுது எது உண்மையில் பரிசுத்த ஆவி, எது உண்மையில் பரிசுத்த ஆவி அல்ல என்று உங்களுக்கு தெரியாது. அவர்கள் 2 பேருமே உங்கள் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு பிரசங்கிப்பார்கள். மேல் தோற்றத்தை பார்த்து உங்களால் அவர்களை இன்னார் என்று சொல்ல முடியாது. உணர்ச்சியின் அடிப்படையில் அவர்கள் இன்னார் என்று உங்களால் சொல்ல முடியாது. கிரியை செய்கிறதான் அந்த 2 ஆவிகளை பகுத்தறிந்து இன்னது இன்னதென்று சொல்லுவதற்கு அதற்கு ஒரு வழி இருக்க வேண்டும். மேலும் அதற்கு இருக்கிற ஒரே வழி என்னவென்றால் நீங்கள் அதை தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கொண்டு மாத்திரமே செய்ய முடியும். அதுதான் ஒரே வழி. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையின் பேரிலான வெளிப்பாட்டினாலே எது சரியான ஆவி என்றும் எது சரியான ஆவி அல்ல என்றும் நீங்கள் சொல்லிவிடலாம். ஏனென்றால் அந்த 2 ஆவிகளில் ஏதோ ஒன்று அல்லது மற்றொன்று உங்களை ஏவுகிறதா இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு பழமொழி சொல்லுவது போல, பசுமாட்டுக்கு போதிய அளவு கயிற்றை விடுங்கள், அது தன்னைத்தானே தூக்கு மாட்டிக் கொள்ளும் என்று. மேலும் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்களா அல்லது பெறவில்லையா என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் வெளிப்பாடு இல்லை என்பதை உங்களால் காண முடியும் பொழுது அவர்களை விட்டு வெளியேறி விடுங்கள். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் பிசாசினிடத்திலேயே பேசிக் கொண்டிருக்கலாம். வேண்டுமானால் நல்லவராயிருந்து பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். எத்தனை முறை நான் அருமையான மக்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் அதை தேவனுடைய வார்த்தையில் தொடர்ந்து கிளறி பார்த்து தத்ரூபமாக பிசாசு அந்த மக்களுக்காக இருந்து பேசுகிறதை நான் கண்டிருக்கிறேன். வெளிப்பாடானது தொடர்ந்து ஜனங்களை இறுக பிடித்து கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் ஜனங்களுடைய முகநாடியை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவர்களால் அதை விட்டு வெளியே வர முடியாது. மேலும் அந்த மனிதன் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான் என்று எனக்கு தெரியும். நான் என்ன செய்வேன்? நான் தொடர்ந்து வார்த்தையை அங்கே ஊற்றிக்கொண்டே இருப்பேன். அப்பொழுது பிசாசுகள் அங்கே வீறிட்டு அலறுகிறதையும் அப்படியே கீழே விழுந்து என் பாதங்களை முத்தமிட்டதையும் கண்டிருக்கிறேன். அருமையான மனிதர்கள் கூட அப்படி செய்திருக்கிறார்கள். அங்கே உள்ளாக என்ன இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது. இப்பொழுது ஒருவேளை சபையில் கிரியை செய்கிற 2 விதமான ஆவிகளை குறித்த வெளிப்பாட்டை மணவாட்டி பெற்றுக்கொள்ள முடிந்தால் தேவனுடைய வார்த்தையை விட்டு உங்களை வெளியே கொண்டு செல்லும்படியாக வஞ்சிக்கிற ஆவி கிரியை செய்கிறதை அவர்களால் பகுத்தறிய முடிந்தால் அப்பொழுது பிசாசு உங்களுக்கு முன்பாக ஒன்றும் செய்ய முடியாதவனாகி விடுவான். பாருங்கள், நீங்கள் சரியாக அங்கேயே அவன் மேல் ஜெயம் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் எப்படி அவனை ஜெயம் கொள்ளுவீர்கள்? நீங்கள் சரியாக அவனுடைய வியாக்கியானத்தின் மேல் உண்மையான வார்த்தையின் வெளிப்பாட்டை கொண்டு சவாரி செய்யும் பொழுது உண்மையான வெளிப்பாடு மூளை அறிவை சார்ந்த வியாக்கியானத்துக்கு எதிராக இருக்கிறது.
பிசாசு உங்களுக்கு முன்பாக முற்றிலும் ஒன்றும் செய்ய முடியாதவனாகி விடுகிறான். நீங்கள் வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களால் அந்தி கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஒரு பெரிய மனிதன் சொன்னது போல அவரையும் சேர்த்து ஒருவருக்கும் 1% வெளிப்பாடும் இல்லை என்று நாம் சொன்னதை அவர் ஒத்துக்கொண்டார். நான் அதை மிகவும் பரிதாபகரமாக்கி இருக்க முடியும். ஆனால் அவரோ நான் இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை என்பதை தன்னுடைய சொந்த வாயினாலே அறிக்கை செய்து விட்டார். புதிய பிறப்பு என்பது என்ன? ஒரு வெளிப்பாடு. ஆகவே உங்களுக்கு வெளிப்பாடு இல்லை என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்றுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் இங்கு நிற்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக சபைக்கு வரப்போகிற ஒரு நியாய தீர்ப்பினிடம் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது யாருக்கு தேவனுடைய வெளிப்பாடு இருக்கிறது என்றும் யாருக்கு அது இல்லை என்றும் நாம் கண்டுகொள்ளப் போகிறோம். பிள்ளைகளே, இதுவே வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்வதற்கான நேரமா இருக்கிறது. எனக்கு தெரிந்த மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. ஏனென்றால் உண்மையான வெளிப்பாட்டிடம் எந்த ஒரு ஊழியமும் பிசாசு வெளியிலே பெற்றிருக்கிற வேறு எதுவும் உங்களிடத்தில் உண்மையான வெளிப்பாடு இருந்தால் அவன் உங்களுக்கு முன்பாக ஒன்றும் செய்ய முடியாதவனாகி விடுகிறான். நினைவு கூறுங்கள், பிசாசு அவன் உள்ளே புகுந்து கொள்ளும்படியாக அவனுக்கு யாரும் கிடைக்காத வரை அவன் ஒன்றும் செய்ய முடியாதவனாய் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு பிரசங்கி மாத்திரம் கிடைத்து விட்டால் உங்களுக்கு சேதம் விளைவிக்கத்தக்கதாக எனக்கு தெரிந்தவரை அவனுக்கு கிடைத்த மகிழ்ச்சிறந்த ஒரு ஆயுதம் அதுதான். ஆகவே நீங்கள் அதை ஒருபோது மறந்து விடாதீர்கள். தேவனுடைய வெளிப்பாடுதான் பிசாசின் மேல் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. கவனியுங்கள், தேவன் தம்முடைய வெளிப்பாட்டை கவனித்துக் கொள்வதற்கு மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இப்பொழுது எந்த ஒரு பிரசங்கியாவது அந்த வெளிப்பாட்டோடு ஏதாகிலும் ஒன்றை சேர்க்கவோ அல்லது அதிலிருந்து ஒன்றை நீக்கவோ முயற்சித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். தேவன் அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போட்டு விடுவார். வார்த்தையின் வெளிப்பாட்டை போன்ற அப்படிப்பட்ட ஒரு மேற்கொள்ளும் வல்லமை ஒன்றுமே இல்லை. ஆகையால் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக உங்களுக்கு நீங்களே ஒரு ஊழியத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது என்பது மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது. உன்னை நீயே ஏதோ ஒன்றாக காட்டிக்கொள்ளும்படியாக உயர்த்தி காட்ட முயற்சிப்பது. கிறிஸ்து அதிலிருந்து 10 லட்சம் மைல் தொலைவில் இருக்கிறார். நடிப்பது. எவ்வளவு அதிகமான வெளிப்பாட்டை உனக்குள் பெற்றுக் கொள்ளுகிறாயோ அவ்வளவு அதிகமாக கிறிஸ்துவை உனக்குள் பெற்றுக் கொள்ளுகிறாய். ஏனென்றால் அவரே வெளிப்பாடாக இருக்கிறார். மனவாட்டி இந்த பூமியை விட்டு போகும் பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் முழு வெளிப்பாட்டை பெற்றிருப்பீர்கள். சகோதரனே, சகோதரியே, இந்த வெளிப்பாட்டை உன் வாசல் நிலை கால்களில் எழுதிவை. இதை உன்னுடைய கட்டில் தலைமாட்டில் எழுதிவை. இதை உன் கண்களில் மேலாகவும் உன் மனதிற்குள்ளாகவும் உன்னுடைய கைகளிலும் எழுதிவை. உனக்கு தெரியும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லா நேரங்களிலும் அவருடைய வார்த்தையின் மேல்தான் தங்குகிறது. நாம் தொடர்ந்து நம்முடைய மனதை தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக காத்துக்கொள்ள முடிந்தால் அது எவ்வளவு அருமையாக இருக்கும். உங்களிடம் உண்மையான வெளிப்பாடு இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரு தெய்வீக உறவில் இருப்பீர்கள். அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையான வெளிப்பாட்டை பெற்றிருந்தால் நீங்கள் இரத்தத்தின் கீழாக இருந்து இரத்தத்தால் மூடப்பட்டு அந்த இரத்தம் இருக்கிற இடத்திற்கு அடையாளம் வரும்படியாக காத்து கொண்டிருப்பீர்கள். வாக்கு தத்தத்தை அடையாளம் கண்டுகொள்ளுதல் என்கிறதான செய்தி 1971. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.